எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது ரெண்டு வகையான உண்மைகளை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது உடம்பை நன்கு சுத்தமானத பிறகு, அதாவது எப்படின்னா எ பியூர் பாடி எ பியூர் பாடி எ பியூர் பாடின்னு என்ன, சுத்தமான உடம்பு. எ பியூர் பாடி வில் ரெடியூஸ் த வில் ரெஜெக்ட், என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எ பியூர் பாடி. டாக்டர் அர்னால்ட் எகர்ட் சொல்லுவாரு. டாக்டர் அர்னால்ட் எகர்ட், ஜெர்மன் டாக்டர், என்ன சொல்றாருன்னா, டாக்டர் அர்னால்ட் எகர்ட் ஃப்ரம் ஜெர்மனி, 150 years ago, அவர் என்ன 150 ஆண்டுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, எ பியூர் பாடி இன் விட்டல் கண்டிஷன், எ பியூர் பாடி இன் விட்டல் கண்டிஷன், இட் வில் ரிஜெக்ட் த ஆர்டினரி ஃபுட்டுங்கிறாரு. இட் வில் ரிஜெக்ட் த ஆர்டினரி ஃபுட்டு. அதாவது ரவிக்குமார், நீங்க ராம்குமார், நீங்க பேசலைன்னா அப்படியே அமைதிப்படுத்திங்க. நீங்க பேசும் பொழுது சரியா வரும், பேசாத பொழுது அமைதிப்படுத்திங்க. நீங்க பேசுனீங்கன்னா அது சரியாயிரும். பேசலைன்னா அமைதிப்படுத்திக்க, ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன, நீங்க பேசல அப்படின்னா எனக்கு இந்த இப்ப சிறிதர் கவனிக்கிறாரு. இப்ப இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, சாதாரண, அதாவது நன்கு சுத்தமான உடல் அல்லது ஆஃப்டர் டெவலப்டு பாடி மீன்ஸ் 15 ஏஜ் 16 ஏஜ்னு வச்சுக்கலாம். 15 ஏஜ் 16 ஏஜுக்கு அப்புறம் இந்த உடல் வளராது. வளர்ச்சி அடைந்த உடல் பேரு, டெவலப்டு பாடி, அது வளர்ச்சி அடைந்த உடல். புரியுதா ஸ்ரீதர்? வளர்ச்சி அடைந்த உடல். ஓகே, இந்த வணக்கம் வணக்கம். இந்த கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த வளர்ச்சி அடைந்த உடல் என்ன பண்ணுதுன்னா, சாதாரண உணர்வை, சாதாரண உணர்வு, ஆர்டினரி ஃபுட், இட்லி தோசை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு. இட்லி தோசை பூரி பொங்கல் பணியாரம் மொத்த இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டினரி ஃபுட்டு. இந்த ஆர்டினரி ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கிறது இல்லை, இந்த உடம்பு ஒத்துக்கிறது இல்லை. சுத்தமான பிறகு, என்னது, நன்கு சுத்தமானதுக்கு பிறகு அது என்ன பண்ணுது, உடம்பு தன்னை பாதுகாத்து கொள்ள முயற்சி பண்றது. இப்ப நீ சாப்பிட்டீங்கன்னா நான் செத்து போயிடுவேன், நீ சாப்பிட்டீங்கன்னா நான் வந்து உடம்பு கெட்டுட்டு போயிடுவேன், கெட்டுட்டு போய் இறந்துருவேங்கிறதுக்காக வேணும்னே என்ன பண்ணுது, உணவை தடை செய்கிறது. உணவை உள்ள போடாதே அப்படிங்குது, உள்ள போட. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது மிளகா தூள் வந்து மூக்கு காரம் அடிக்கும், தாளிச்சா உடம்பு காரம் அடிக்கும், இந்த மாதிரி உடம்பு எதிர்க்குதே இல்லையா, அகேன்ஸ்ட் பண்ணும். ஐயோ காரம் அடிக்குது அப்படிங்க, இதெல்லாம் வந்து உடம்பு வேண்டான்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நன்கு வளர்ச்சி அடைந்த உடலானது. நன்கு வளர்ச்சி அடைந்த உடலானது the body automatic the body will reject the ordinary food. சாந்தாமா புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். நன்கு வளர்ச்சி அடைந்த உடல், ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் பாடி. ஆமாய்யா, அப்படி வேண்டான்னு தோணுது. இது வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தமாக 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 அந்த நீர் பயிற்சி செய்து வாட்டர் கன்சம்ஷன் பண்ணி 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 வரப்ப அது பிளட் பியூர் ஆகுது. பிளட் என்ன ஆகுது, பிளட் பியூராக சாப்பாட்டு மேல அட்ராக்ஷன் வராது. அது ஒண்ணு, சாப்பாடு அட்ராக்ஷன் வராதுன்னு ஒண்ணு. இன்னொன்னு, அது நன்கு சுத்தமாகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி சுத்தமாகும் பொழுது அந்த ஆர்டினரி ஃபுட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணும். ரிஜெக்ட் பியூர் பாடி ஆட்டோமேட்டிக்கலி, the pure body, a pure body after cleaning body, after pure body, the body automatically will reject the ordinary food. Understand the first point. அப்போ ஃபுட்டு ரிஜெக்ட் பண்ணுதுனாவே நீங்க விட்டுறணும், அதை உணவு பழக்கம் வேண்டான்னு சொல்லுது. நோ நீடு ஃபுட் ஹேபிடேஷன் அப்படின்னு என்ன பண்ணுது, இண்டிகேட் பண்ணுது. பாடி வில் இண்டிகேட் த நோ நீடு ஆர்டினரி ஃபுட், ப்ளீஸ் ரிஜெக்ட் த ஆர்டினரி ஃபுட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு வாய் பேச தெரியாது. உள்ள இருக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து, நம்ம உடம்பு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன், நம்ம உடம்பு பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அதில் தான் சிக்னல் கொடுக்கும். என்ன சிக்னல் கொடுக்கும்? இப்போ நான் வாயில பேசுறேன், உங்களுக்கு சொல்றேன், ஆனால் உடம்பெல்லாம் பேசாது, கெமிக்கல் ரியாக்ஷன் காட்டும். என்ன காட்டும்? கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் கம்யூனிகேஷன். அந்த ரியாக்ட் பண்ணி சொல்லும் வேண்டான்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம உணவு சாப்பிட்றோம், சாதாரண உணவு சாப்பிட்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா பகலில் ஒன்றுமே தெரியாது. இரவு தூங்குறப்ப என்ன தெரியுமா, இந்த உடம்பு பிளட்ல இருக்கிற விஷத்தை பூரா, அப்புறம் உடம்புல வெளியே இருக்கிற விஷத்தை பூரா நாக்களை கொண்டு வந்து வச்சிரும். அதுதான் அதனோட வேலை. அதுதான் அதை சிக்னல் பேர். என்னது? தட் மீன்ஸ் சிக்னல். எந்த சிக்னல்? வாயில விஷம் படியுதெல்லாம் அதுக்கு பேர் என்ன? சிக்னல்னு பேரு. என்ன சிக்னல்? யூ ஷுட் கிளீன் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லுது. யூ ஷுட் கிளீன் யுவர் மவுத்னு யார் இண்டிகேட் பண்றாங்க?
யார் பாடி அறிவிக்கிறாங்க? பாடி பாடி தான். ஏன் சொல்ல மாட்டேங்குது? இப்ப வணக்கம். நான் பேசுற மாதிரி அது பாடி பேசுமா? உள்ள இருக்கிற உறுப்பு பேசுமா? கணையம் பேசுமா? கல்லீரல் பேசுமா? இதயம் பேசுமா? நுரையீரல் பேசுமா? ஏதாவது பேசுமான்னு கேக்குறேன். ஏதாவது மனுஷங்கிட்ட பேசுமா? பேசாது, சிம்டம்ஸ் காமிக்கும். அந்த சிம்டம்ஸ் தான் வாயில என்ன படியுது? வெள்ளையா படியும். அத்தனை என்ன? அது அத்தனையும் படி வந்து அதன் மூலமாக செய்தி கொடுக்குது. அதன் மூலமாக என்ன பண்ணுது? செய்தியை கொடுக்குது. நாம என்ன பண்றோம்? ஓ அப்படின்னு சொல்லிட்டு பல்லு மட்டும் வளக்கிடுறேன். என்ன மட்டும்? பல்லு மட்டும் பல் மலக்கிட்டா. பல்லு மட்டும்தான் அழுக்கு இருக்குமா? இங்கதான் என்ன, இங்க மட்டும்தான் அழுக்கு இருக்குமான்னு கேக்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ எடை இருக்கிறீங்க. இங்க மட்டும் விளக்கிட்டா சரியா போச்சான்னு கேக்குறேன். இங்க விளக்கிட்டா எல்லாம் சரியாயிருமா? இப்படி 5 இப்படி விளக்கிட்டா சரியாயிருமா? நீ திங்கிறது 7 கிலோ உணவு தின்னு இருக்கிற. இத்தினு விஷம் படியுது. 7 கிலோ உணவு தின்னு போட்டு காலையில ஒரு கட்டு, மத்தியானம் ஒரு கட்டு, 12 மணிக்கு ஒரு கட்டு, 3 மணிக்கு ஒரு கட்டு, 4 மணிக்கு ஒரு கட்டு, இப்படி கட்டுன்னு கட்டி போட்டு காலையில எந்திரிச்சு டப்பு டப்புன்னு இப்படி விளக்கிட்டீங்கன்னா சரியா போச்சான்னு கேக்குறேன். அதெல்லாம் எங்க போச்சு அதெல்லாம்? அப்ப அந்த உள்ள இருக்கிற வேஸ்ட் பூரா, பழைய கழிவு பூரா ராத்திரி நேரம் தூங்குகின்ற பொழுது நான் கெட்டு போயிட்டேன், நீ கெட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு போயிருது. நீங்க என்ன பண்றீங்க? அதை சுத்தப்படுத்தாம அங்கதான் விஷயமே இருக்குது. அப்ப இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சாதாரண உணவு அது சிக்னல் கொடுக்குது. நீங்க என்ன பண்றீங்க? வாயை மட்டும் கழுவிட்டு மொத்த குடலையும் கழுவுறது இல்ல. அதுக்கு பேர் தமிழ்ல ஆதியில பாத்தீங்கன்னா சித்தர்கள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு பழமொழி எழுதி வச்சிருக்கிறாங்க. குடலை கழுவி உயிரே வளர். என்னது? குடலை கழுவி உயிரே வளர். யாருக்காவது அர்த்தம் தெரியுதா? எந்த மொழியிலையும் கிடையாது. குடலை கழுவுடான்னு சொல்லியிருக்கான். குடலை கழுவுன்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நீ குடலை கழுவுன்னு சொன்னா ஆட்டு குடலை கழுவிட்டு இருக்கிறான். என்னது? குடல் சுத்தம் உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க. இப்படியே எழுதியிருக்கான். இப்ப குடலை கழுவி உயிரே வளர்ற எழுதியிருக்கான். குடலை கழுவி உயிரே வளர். குடலை கழுவுடான்னு சொன்னா குடல் எப்படி கழுவுவீங்க நீங்க? குடலை கழுவி உயிரை வளர்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற உணவு பாதையை கழுவுடான்னு அர்த்தம். அப்ப உள்ள இருக்கிற உணவு பாதையை கழுவணும்னா தண்ணீரை மருந்தாக பயன்படுத்தி தண்ணீரை அறிந்துதான் கழுவணும் அர்த்தம். இதெல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்லிட்டானா அங்கங்க ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் மாதிரி சொல்லியிருக்கானே தவிர, இங்க வெங்கடேசனுக்கு ஒரு விஞ்ஞானி வரல அப்படின்னா இந்த உலகத்துக்கு இது தெரியாம போயிருக்கும். வள்ளலார் யாரு, திருமூலர் யாரு, திருவள்ளுவர் யாரு என்னன்னே தெரியும். ஏன்னா இது ஒரு விண்வெளி விஞ்ஞானி. நாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க ஸ்பேஸுக்கு போறதை பத்தி தான் சிந்திச்சு. இப்படி நானும் இந்த வெங்கடேசன் வந்து புத்தகம் எழுதினாரு. அதுல விண்வெளிக்கு எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி கோபிச்செட்டிப்பாளையத்துல விண்வெளிக்கு மனுஷன் போக போறான், அவன் உணவு இல்லாம போறான்னு சொல்லும்போது இப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. 25 வருஷத்துக்கு முன்னாடியே வணக்கம் சிங்கப்பூர் வாங்க, ஸ்ரீலோகஜித் வாங்க. ஆமா, அவர் பாரு தொடர்ந்து கவனிக்கிறாரு. அவர் காலையில எத்தனை மணிக்கு வந்தாரு தெரியுங்களா? காலையில 4:30 மணிக்கே வந்துட்டாரு. அவர் விடாம துரத்துக்கிட்டே இருக்காரு. இனியில விடக்கூடாதுங்கிறக்க அவர் துரத்து இருக்கிறாரு. விட்ட சாயங்காலம் 4:30 மணிக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். விட்ட அவருக்கு டைம் என்ன, அவருக்கு தெரிஞ்சாகன்னு ஒரு முடிவோட வந்துட்டாரு. இவர் விடவே கூடாதுன்ட்டு முடிவோட துரத்துறாரு. இவருக்காகவே காலையில 4:30 மணிக்கு நான் கிளாஸ் எடுத்து 4 மணிக்கு எந்திரிச்சு 3:45 ஒரு வணக்கம் போட்டாச்சு. காலையில 3:45 வணக்கம் போட்டாச்சு. எத்தனை மணிக்கு? 3:45 வணக்கம் போட்டாச்சு. அப்புறம் ரிங்கு வேற விட்டேன். எல்லாம் எந்திரிங்க 3:45 13 பேர். 3:45 வர்றவங்க 13 பேர் இருக்காங்க. இப்ப 6:45 இப்ப 6 மணிக்கு வர்றவங்க 109 பேர் இருக்காங்க. 109 பேர்த்துல கால் தான் எனக்கு வந்து அலாரமே. நான் அலாரம் வைக்கிறதா ஐயா கரெக்டா அலாரம் எடுத்து வந்துடும். ஐயோ டக்கு டக்குன்னு வந்துடும். ஆமா ஆமா ஆமா. அதுல ஒரு அவங்க பேர என்ன பண்றது, ஒண்ணும் செய்ய முடியாது இந்த இடத்துல. சரி, இப்ப நல்ல வேலை. இப்ப பாருங்க ஜம்மன் இருக்கு. நம்ம வந்து இவருக்கு தான் நன்றி சொல்லணும். யாருக்கு? பீச்சுக்கு தான் நன்றி சொல்லணும். சொகுசா கருவி வாங்கி விட்டுருக்காரு. சொகுசா உட்காந்துருக்கு, பிரச்சனையே இல்லை. அது பாட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. ஆட்டோ ரெக்கார்ட்ல போட்டாச்சு. ஆட்டோ ரெக்கார்டு போட்ட உடனே அது கரெக்டா கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. கிளாரிட்டி ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கு. இந்த டெக்னாலஜி வச்சு தான் நம்ம கொண்டு போகணும். ஆக ஒரு வளர்ந்து விட்ட மனிதனுக்கு சாதாரண உணவை இது புறந்தள்ளுகிறதுங்கிறதா விஷயமே.
இதை கண்டுபிடிச்சு பல முறை சோதிச்சு எழுதுறாரு. வெங்கடேசன் வந்து பல முறை சாதாரண உணவை சாப்பிட்டு அந்த உடம்பை எதிர்க்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு எழுதுறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 47வது பாடத்துக்கு முந்தின பாடம் 46வது பாடத்துல அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர முயற்சிக்கிறது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர முயற்சிக்கிறது. அஹ் நாம் கட்டாயப்படுத்துவதால் முதுமையும் மரணமும் ஏற்படுகிறது. இதுதான் விஷயமே. அதாவது நன்கு முன்னேறிய உடனானது ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரு முழு வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 15 வயசு டீனேஜ்னு சொல்றோம் இல்லையா, அந்த டீனேஜ் வரைக்கும் அந்த குழந்தை வந்து சார்ந்து வாழும், அம்மாவை சார்ந்து குடும்பத்தை சார்ந்து வாழும். அதுக்கப்புறம் தான் அது சுதந்திரமா முடிவெடுக்கும். என்ன முடிவெடுக்குது? சுதந்திரமா முடிவெடுக்க ஆரம்பிக்குது. வணக்கம் 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 பிரகாஷ், வித்ய பிரகாஷ் வணக்கம். அது சுதந்திரமா முடிவெடுக்க ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்ணா, அந்த சாதாரண உணவை அது புறந்தள்ளுகிறது. நீங்க என்ன பண்றீங்கன்னா வலுக்கட்டாயமா திணிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, முதுமையும் மரணமும் செயற்கையாக உண்டாகிறது. ஆக நாம் இயற்கை சக்தி வேற, இயற்கை உணவு என்பது வேற. அகத்தூய்மை இயற்கை உணவுனா தண்ணி தான். இயற்கை உணவுனா அதாவது புறநானூற்றுலயே உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேங்கிறான். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு தமிழர்கள் பதிவு செய்யறாங்க. அதே நிலமும் நிலம், அதாவது உணவு எனப்படுவது, உணவு என்று சொன்னாலே அது நீர் தான் சொல்றான். என்னது? நீர் தான் உணவுன்னு. குடவி புலவினார் எழுதுறாரு. 2500 ஆண்டுக்கு முன்னாடி எழுதுறாரு. எடுத்து படிச்சு பாருங்க. சங்க காலத்துல இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5400 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்சிட்டான்னு அறிவிச்சிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? 5400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் இரும்பை கண்டுபிடித்து விட்டார்கள். இது வந்து தொடக்கம். அது 21,000 ஆண்டுக்கு போகுது. இப்பதான் உலகம் புரிஞ்சுக்குது. தமிழர்கள் வந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத கற்றுக்கிறான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் கத்துக்கிட்டா. அப்ப 20,000 ஆண்டுகள் வரணும். எங்க மையன் வரைக்கும் போகணும். முதல் வேதமான பிரணவ வேதம் தான் அடிப்படை. பிரணவ வேதத்துக்கு அப்புறம் அகத்தியம் இருக்கு. அகத்தியத்துக்கு அப்புறம் தொல்காப்பியம் வருது. இப்படி நன்னூல் வந்துகிட்டே இருக்கு. அப்படி 20,000 ஆண்டுகளுக்கு போகும். பூம்புகார் ஆராய்ச்சி பண்ணா 21,000 ஆண்டு போயிடும் பூம்புகார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது இந்த கடைசி ஃபைனல் இதுதான். உணவில்லாமல் வாழ முடியும் கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள். உணவில்லாமல் வாழ முடியும் கண்டுபிடிச்சவங்க இப்ப வந்து கடலுக்குள்ள முத்தெடுக்கிறது கண்டுபிடிச்ச தமிழர்கள் தான். கடல்ல நாவாய் ஓட்டின தமிழர்கள் தான். பாண்டியர்கள் தான் இந்த பூமி அதிகம் ஆண்டிருக்கிறாங்க. 5000 ஆண்டுகள் இந்த பூமியை பாண்டியர் ஆண்டிருக்கிறாங்க. 5000 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? உலக அது இங்க குமரிக்கண்டம். முதல் சங்கம், 2ஆம் சங்கம்லாம் இருந்து. இப்ப இருக்கு மதுரை வேற, அப்ப இருக்கிற மதுரை வேற. புரியுதுங்களா? இப்ப இருக்கிறது அப்ப கபாடபுரம். இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்துக்கு இப்ப வந்து உண்மையாயி போச்சு எல்லாமே. 5345 ஆண்டா இருக்குது. கிமு 3345, இப்போ ஒரு 2000. 5345 ஆண்டுக்கு முன்னாடி ஹைபிரிட் ஸ்டீல் கண்டுபிடிச்சிருக்கான். ஆர்டினரி மைல்டு ஸ்டீல் வேற, ஹைபிரிட் ஸ்டீல் வேற. என்னது? மைல்டு ஸ்டீல் அண்ட் ஹைபர் ஸ்டீல். ஹைபிரிட் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஹைபிரிட் ஸ்டீல் அதை கண்டுபிடிச்சிருக்கான். புரியுதா? அது ஹை டெம்பரேச்சர்ல வேலை செய்யும். கிட்டத்தட்ட 1400 டிகிரி வேணும். சும்மா சாதாரண விஷயம் இல்ல. 1350 டிகிரி. அதை ஆல்ரெடி இரும்பு வந்து பாத்தீங்கன்னா 1300 டிகிரி உருகும். ஆனால் ஹைபிரிட் ஸ்டீல் வந்து 1400 டிகிரி. அப்ப இரும்பை உருக்குற தொழில்நுட்பம் தமிழ்நாட்டுல 7 இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 7 இடத்தில் இரும்பை உருக்குறது 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க ஊருக்கு பக்கத்திலே இரும்பு ஆலை இருந்திருக்கு. எங்க ஊருக்கு பக்கத்துல பார்த்தா கொடுமணல் இருக்குது. எங்க கோபிச்செட்டிப்பாளையம். நான் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த கொடுமணல்னு சொல்லுவாங்க. அங்க போய் நான் பார்த்துட்டு வந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பைக் எடுத்து. பார்த்து ஆச்சரியப்பட்டேன் நான். அங்க வந்து அந்த கல் சிற்பம் இருக்குது. அப்புறம் அந்த முதுமக்கள் தாலி, அந்த கல்லறையை வந்து வித்தியாசமான கல்லறை. அங்க வந்து இரும்பு உருக்காலை நான் பார்த்துட்டு வந்தேன். அங்க வந்து ஆர்கியாலஜி இருக்கு. போய் பார்த்துட்டு வந்து நான் என் பொண்ணு ஆர்கியாலஜி படிச்சுட்டு இருக்காங்க. என் பொண்ணு ஆர்கியாலஜி தான். அங்கவே பார்த்துட்டு வந்தேன். இப்ப அந்த 6 இடத்துல அதுல 5600 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்க இருந்திருக்கு. அது நொய்யல் ஆற்று படுகை. என்னது? நொய்யல் அங்க போகும். நொய்யல் ஆறு. நொய்யல் கோயம்புத்தூர்ல தான் நொய்யல் ஆறு உற்பத்தி ஆகுது. கோயம்புத்தூர் மலை அந்த என்ன வெள்ளிங்கிரி மலையில் உற்பத்தியாகி அங்க போகுது.
சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம பேசுறது இப்ப இப்ப பாத்தீங்க, அப்ப இந்த பழங்குடிகள்னு சொல்றாங்க இல்லையா, ஆதி பழங்குடிகள் நாம தான் இதெல்லாம் வரையறுத்திருக்கிறாங்க. அந்த உலகத்துக்கு கொடுப்பது தான் இந்த இடத்துல. மூத்த மொழி தமிழ் மொழியா இருக்கிறனால தான் தமிழ் மொழி வந்து எல்லாத்துக்கும் சொந்தமானது, இனியனுக்கு சொந்தமானது அல்ல, எல்லாத்துக்கும் சொந்தமானது. அறிவை தெரியும். அதே நேரத்துல யாரு சொன்னாலும் ஏத்துக்குவோம். நல்லதை யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். எப்பொருள் ஜார் ஜாரிவை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் இங்க விஷயமே. எப்பொருள் ஜார் ஜாரி கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, அப்ப நன்கு வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த உடம்பு சாதாரண உணவை புறம் தள்ளுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண உணவை அப்படின்னா, சாதாரண உணவை புறந்ததுன்னா அது எப்படி சுத்தப்படுத்துறது? அந்த சுத்தப்படுத்துறது தான் நமக்கு பிரச்சனை. அந்த சுத்தப்படுத்த தெரியாதனாலதான் நமக்கு நாகமே வைத்தியராகம் இருந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா, விலங்குகள் வந்து உடம்பு கெட்டு போச்சுன்னா பட்டினி போட ஆரம்பிச்சிடும். இப்ப நாய் பூனை பாத்தீங்கன்னா, நாய் பூனை சிங்கம் புலி பாத்தீங்கன்னா, வயிறு கெட்டு போச்சுன்னா எப்பயுமே வந்து புலி புல்லை தின்னாதும்பாங்க. புலி புல்லை திங்காது. புலி வந்து புல்லை திங்காதும்பாங்க. ஆனா வயிறு கெட்டு போச்சுன்னா புல்லை திங்கும். என்ன கெட்டு போச்சுன்னா? வயிறு கெட்டு போச்சுன்னா புலி புல்லை திங்கும். பூனை பாருங்க, அந்த அந்த பழக்கம் பூனைக்கு இருக்கும். பூனை பாருங்க. அப்ப பூனை தான் பெருசா மாறிச்சு. பூனை தான் என்னவா மாறிச்சு தெரியுங்களா? கேட் ஃபேமிலி. பூனை தான் உலகத்துல இருக்கிற எல்லாமே இந்த பாஞ்சு கொலை செய்யறது எல்லாமே பேசிக் யார் தெரியுமா? பூனை தான். பாஞ்சு கொலை செய்து பாருங்க. பாஞ்சு கொலை செஞ்சு சிங்கம் புலி அது இது லொட்டு லூசுக்கு அத்தனையும் மடை சிங்கம் பனி சிங்கம் பூனை. இதுல வித்தியாசமான இன்னொரு பூனை இருக்கு. நீங்க இந்த பூனை நீங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. நான் கூட அது பார்த்தது இல்லை. இப்பதான் நான் பார்த்தேன், கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். 98 டிகிரியில வாழக்கூடிய பாலைவன பூனை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது? சாண்ட் கேட்னு பேரு, பாலைவன பூனைன்னு பேரு. அது 98 டிகிரியில் நடக்கும். எத்தனை டிகிரியில? 98 டிகிரி. 98 டிகிரி பாலைவன மணல்ல கல்லுல படுத்துங்கிட்டு இருக்குதுங்கன்னா, எதுல 98 டிகிரி அந்த கல்லோட டெம்பரேச்சர் 98 டிகிரி. நீங்க 33 டிகிரி வந்தவ ஐயோ நீங்க கத்துவீங்க. என்னது? 35 டிகிரி தாண்டாவே நாமளே யாரு தெரியுமா? நடுத்தரமான வெப்பத்துல வாழ்றவங்க. நமக்கு குளிர்ச்சியும் ஆகாது வெப்பமும் ஆகாது. மனுஷன் யாரு? இதுக்கு பேர் தெரியுமா? நடுநிலை வெப்பம்னு பேரு. என்ன வெப்பம்? நடுநிலை வெப்பம். நடுநிலை வெப்பம் தான் மனிதன் அமைதியாக இருக்க முடியும். ஆனா அதனாலதான் அமெரிக்காவோட மூளை இல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்கு மூளை இருக்காது, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மூளை வேலை செய்யாது. இங்க நடுத்தரமான நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு. இந்தியா வந்து நடுத்தரமான நாடு. இந்தியா வந்து நடுத்தரமான நாடு. அதனாலதான் இங்க அறிவாளிகள் அதிகம். அதனாலதான் இங்க என்ன அதிகம்? அறிவாளிகள் அதிகம்னு அர்த்தம். புரியுதா? விசித்திரமான இது. அந்த பூனை பத்தி நான் இப்பதான் நான் படிச்சேன். அந்த பூனை பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு இருக்கும். பூனையில கொழுப்பு இருக்கு, உடம்புக்கும் கொழுப்பு இருக்கு. அது வந்து தண்ணியே குடிக்காம உயிர் வாழுது. அது வந்து தண்ணி அந்த 98 டிகிரில வேட்டையாடும். இருட்டுல பாத்தீங்கன்னா போய் உட்காந்துக்கும், மேல பார்த்துட்டே இருக்கு. கண்ணை வந்து ரொம்ப குறைவான வெளிச்சத்தையும் கண்டுபிடிக்கும். பூனை வந்து எவ்வளவு ஒரு இருட்டிலே வேட்டையாடும். பூனை வந்து இருட்டில் நல்லா வேட்டையாடும். அந்த பூனையை பத்தி படிக்கிறப்ப ஆச்சரியமா இருந்தது. அது 98 டிகிரி, கிட்டத்தட்ட 100 டிகிரி. 100 டிகிரி தண்ணி வந்து என்ன ஆகும்? தண்ணி வந்து உருகு நிலை போய் கொதிக்க நிலை, அந்த டிகிரியில போய் வேட்டையாடுது. ஆனா அது இயற்கை அதுக்கு படைக்கப்பட்டு இருக்கிறது. இயற்கை வந்து அதுல போய் வேட்டையாடுறதுக்கு படைக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு 33 டிகிரி தான். நமக்கு 33 டிகிரியில தான் நமக்கு வந்து விந்து உற்பத்தி ஆகும். நமக்கு அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா விந்து போயிடும், குளிர்ச்சியானாலும் விந்து போயிடும், சிறுநீர் வரை எல்லா பிரச்சனையும் உண்டாகும். அப்ப 33 டிகிரியில தான் நம்ம உடம்பு மெயின்டைன் ஆகும். இதுக்கு பேரு கோல்டிலாக் சிஸ்டம்னு பேரு. கோல்டிலாக் சிஸ்டம். என்ன சிஸ்டம்? கோல்டிலாக் சிஸ்டம். கோல்டிலாக் பிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு கோல்டிலாக் யாரு? பிசிக்ஸ் யாரு? யாரு பிசிக்ஸ் படிச்சிருக்கிறீங்க சார்? 10ஆம் கிளாஸ் இயற்பியல சயின்ஸ்ல அதிக மதிப்பெண் வாங்கினது யாரு? திருவிழா சிரிக்கிறாரு. பிசிக்ஸ்ல எவ்வளவு மார்க்கு? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வேற. பிரகாஷ் எவ்வளவு மார்க் வாங்கினீங்க? இயற்கை சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கினீங்க? வழக்கறிஞர் சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கினீங்க? சயின்ஸ்ல வாங்கிருக்கீங்க 80% வாங்கிருக்கீங்க. கோல்டிலாக் சிஸ்டம் வந்து இப்பதான் கேள்விப்படுறேங்க. ஒருவேளை படிச்சு மறந்துட்டுன்னு எனக்கு தெரியல. கோல்டிலாக் சிஸ்டம்ங்கிறது அது தெரியலன்னா பிசிக்ஸே அவுட்னு அர்த்தம். கோல்டிலாக் சிஸ்டம் அப்படின்னு தெரியுமா அர்த்தம்? முன்னாடியும் போகாம பின்னாடியும் போகாம நியூட்ரலா இருந்து பூமியை காப்பாத்துறது அர்த்தம். இந்த பூமியை பாத்தீங்கன்னா முன்னாடி போனா சூரியன் கொண்டு போடும், பின்னாடி போனா குளிர்ச்சி கொண்டு போடும், நடுவுல மாட்டிக்குச்சு இந்த பூமி. அந்த நடுவுல மாற்றணும் கிடைத்தா உயிர்கள் டெவலப் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் கோல்டிலாக் சிஸ்டம்னு பேரு. என்னது?
கோல்டி லாக் சிஸ்டம். கோல்டி அதாவது ரொம்ப அருமையாக நான் பியூர் சயின்ஸ். கோல்டி லாக் சிஸ்டம் கூகுள் குரோம்ல போய் எர்த் ரொட்டேஷன் பற்றி கோல்டி லாக் வாட் இஸ் த கோல்டி லாக் சிஸ்டம் போட்டேன்னு எக்ஸ்பிளைன் கொடுப்பேன். அருமையா இருக்கு, படிச்சு பாருங்க. அது என்ன, அது ஒண்ணுமே கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்டு கெட்டையும் போகாம எட்டையும் போகாம, என்னது கெட்டையும் போகாம எட்டையும் போகாம நடுவில் நின்னுக்கிறது, என்னது நடுவில் நிக்கிறது. பின்னாடி போனா குளிர்ச்சி. நெப்டியூன் புளோட்டா போனோம்னு குளிர்ச்சி. நெப்டியூன் புளோட்டா கடுமையான ஃப்ரீசிங் இருக்கும். அதுல -260°. அது என்ன வார்த்தைங்க சொன்னீங்க? கோல்டன் லாக் புரியல. கோல்டி கோல்டி லாக், GOLDY லாக், பூட்டு. லாக்குன்னா பூட்டு. கோல்டி லாக்னா ஒரு பாதுகாப்பான பூட்டுன்னு அர்த்தம். என்னது பாதுகாப்பான பூட்டு. பாதுகாப்பான பூட்டுன்னா அந்த பூட்டு வந்து முன்னாடி போக கூடாது, பின்னாடி போக கூடாது. அந்த பூட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நகராது. அந்த நியூட்ரல், அது வேணா நியூட்ரல்னு பேர். அந்த நியூட்ரல் ஆயிடுச்சு. மற்ற நீ வந்து நமக்கு முன்னாடி 2 பிளானட் இருக்கு, 3 பிளானட் இருக்கு. நம்ம 3வது பிளானட், 4வது பூமி வந்து பாத்தீங்கன்னா 3வது பிளானட் நினைக்கிறேன். அந்த ஆர்பிட்ல பாருங்க, நம்மளுக்கு 3வது பிளானட் வரிசையில. அந்த முதல் 3வது பிளானட் தான். அதுக்கு முன்னாடி மெர்க்குரி இருக்கு, புதன் எல்லாம் இருக்கு. மெர்க்குரி, புதன் அதெல்லாம் வரும். அதெல்லாம் கடுமையான வெப்பம் முடியாது, கடுமையான வெப்பம். அங்க போக முடியாது. நாம 3வது இடத்துல இருக்கு. அதுக்கு பின்னாடி செவ்வாய் வரும். இப்படி போயிட்டே இருக்கு. நெப்டியூன், புளூட்டோ, யூரோனஸ் வரைக்கும் போகும். நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ். அதெல்லாம் கடுமையான குளிர்ச்சி, கடுமையான குளிர்ச்சி. ஆனா இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. இப்போ மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா, மனுஷனை என்னை வந்து திடீர்னு என்னை வந்து ஒரு 275°க்கு கூல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உடனே சாக மாட்டேன். சடனா என் உடம்புல டீப் ஃப்ரீசிங் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சாக மாட்டேன். நம்ப முடியுதா உங்களால? நம்ப முடியலைங்க. சரி, அதுக்கு உதாரணம் சொல்லிட்டா, சொல்லுங்க. மனிதனுடைய உரை விந்தை வந்து 200°ல வச்சிடறாங்க. -200°ல மனிதனுடைய உரை விந்தை, என்னது அது மட்டும் எங்க உயிரோடு இருக்கு? மனிதனுடைய செமனையே வச்சிடறான். இப்ப கூட வச்சுட்டா 100 வருஷம் கழிச்சு பார்த்தா அது எடுத்து பார்த்து உயிரா மாறி இப்ப கொண்டு ஃப்ரீசிங் பண்ணிடுறான். -260 நைட்ரஜன் கேஸ் கொண்டு வச்சிருவான். 195 மைனஸ்ல போகணும். நீங்க 0 வந்தவ நடுங்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில டெம்பரேச்சர் எவ்வளவுங்க? 9-8. ஊட்டியில டெம்பரேச்சர் எவ்வளவு? இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுங்க. 9-10 வந்துச்சுங்க. 9-10. 9-10 நடுங்குது. இப்ப பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 14-15 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 22 இருக்கு, 20 இருக்கு. இது பிளஸ். நான் சொல்றதுல பிளஸ், நான் சொல்றது மைனஸ். அப்ப மைனஸ்ல இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காம பாருங்க. இப்ப குளிர் நிலையில வந்து அந்த உயிர் சாகுறது இல்லையே, யாரும் சிந்திக்கவே இல்லையே. நான் அப்படி யோசிச்சுட்டேன், குளிர் நிலையில மனுஷன் சாகுறது இல்ல, உயிர் தானே அது. உரை வந்துங்கிறது உயிர் தானே. அதை தூக்கி ஒரு பெண்ணுடைய வயிற்றுல கருப்பையில வச்சு எடுத்துனா அது உயிர் உண்டாயிருது. அப்படிதான் ஆர்டிபிஷியல் செயற்கை கருத்தரு பயத்துல உன்னுடைய விந்தை வாங்கி உரையில வச்சிருவாங்க. அது 100 வருஷம் கழிச்சு எடுக்கலாம். எத்தனை வருஷம் கழிச்சு? 100 வருஷம் கழிச்சு எடுக்கலாம். 1 வருஷம் கழிச்சு நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து ஒரு பெண்ணுடைய கற்பப்பையிலையோ அல்ல சினைப்பையில செலுத்துவாங்க. அது கொஞ்சம் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் வளர்ந்து டெஸ்ட் டியூப்ல வளர்த்துருவாங்க. டெஸ்ட் டியூப்ல வளர்த்தி அப்புறம் நேரம் அந்த சினை குழாயில என்ன வளருதோ அதை வந்து டெஸ்ட் டியூப்ல வளர்த்திடுவாங்க. அந்த டெஸ்ட் டியூப்ல வளர்த்துறதுக்கு அப்புறம் நேரம் கற்பப்பை கொண்டு வச்சிடுறாங்க. இங்கே வெளியே வளர்த்திடுறாங்க. வெளியவே வளர்த்திடுறாங்க. அப்புறம் கொண்டு கற்பப்பையில் வைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கட்டும், இதெல்லாம் நடக்குது, குழந்தை பிறக்குது, ரைட், ஓகே. ஆனால் உரை நிலையில் மனிதன் உயிரோடு இருக்கிறான். அதான் விஷயமே. என்னது என்ன திருலோக சென்றார், எங்கேயோ போகுத விஷயம். என்னடா அதான் யோசிக்கிறாங்க. லைக் அப்படின்னா இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற டெம்பரேச்சர்ல மனிதன் இறந்துடுறான். பட் ஆனா அந்த நிலையை கலந்து எப்படி போக முடியும் நான் யோசிக்கிறேன். ஒரே நிறையில மனுஷன் இறந்துடுறான். அப்ப அந்த நிலைக்கு அப்பாற்பட்டு எப்படி போய் ஸ்டோர் பண்றது அப்படின்னு. அதே ஸ்டோர் பண்ணி காமிச்சிட்டேன்ல. ஸ்டோர் பண்ணி காமிச்சு சாகாம இருக்குதுல்ல பேசிக்கு. அப்படின்னா சாகாமையே குளிர்நிலையில் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்ப நாம அதெல்லாம் இருக்கட்டும். அது வந்து அது மனிதனாக மாறவில்லை, முழு உடல் பெறவில்லை, பேசிக் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்லா பிரச்சனையும் வந்து 0ல நிறுத்திடலாம். இதேதான் கோல்டி லாக்னு பேரு. இந்த கோல்டி லாக்கை கொண்டு வந்துட்டோம்னா இந்த உடம்பு கோல்டி லாக்கை மாத்திரலாம். கோல்டி லாக்குங்கிறது ஒரு நடுநிலை. 0 கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகின்ற பொழுது இப்ப நம்ம உடம்பு என்ன பண்ற, கரைச்சி என்ன பண்ற, நடுநிலை உடலாக மாத்திடுறோம். என்ன உடலா மாறுறோம்? மேலையும் போகாத கீழையும் போகாத சுத்த உடலா மாத்திடணும். சுத்த உடலாக மாத்துக்கிற அப்ப மலஜலமற்ற உடலாக மாறுகிறது. இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம சாப்பிட்றதெல்லாம் கழிவாத்தானே போகுது. காலையில சாப்பிட்றோம், காலையில திடப்பொருளா போகுது, சிறுநீர்ல போகுது. இந்த 3வது ரொம்ப முக்கியம். இந்த 3வது பாத்தீங்கன்னா இரவில் ஒரு பகுதி,
நாக்குல வந்து விஷமாக படியுது. அந்த விஷத்தை தான் வேக வைத்த காய்கறியின் மூலமாக நாக்கில் படிந்த விஷத்தை நாக்கில் படிந்த விஷத்தை பெருங்குடலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீருணவு முறை சொல்லுகிறது. இதை யாரும் பண்றது இல்ல. அதாவது பல்லு விளக்க தெரிஞ்ச மனிதனுக்கு இந்த 33 அடி குடலை விளக்க வேண்டும் என்று யாரும் 2000 வருஷம் சொல்லித் தரல. எத்தனை வருஷமா? 2000 வருஷமா? இப்பதான் நாங்க சொல்லி கொடுக்குறோம். இதுல பாரு நீங்க யார் யார் சொன்னீங்க புதுசு. இந்த கலலை எடுக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா 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 ஆமா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கபம் கபம் மாதிரி இருக்கிறது. ஒரு கலையில ஒரு கபம் சளி மாதிரி இருக்கிறது. சரியா? சளி இப்படி கலையில் எடுக்கிறது நிறைய முறை உள்ள எடுத்து என்ன எடுப்பாங்க, தண்ணி குடிச்சு எடுப்பாங்க, வாந்தி எடுப்பாங்க, வமனம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு ஆனால் எந்த தொந்தரவும் இல்லாம சாதாரண சாப்பிடுகின்ற உணவை வைத்துக் கொண்டே சுத்தம் செய்து விடலாம். இதை யாருக்குமே புரியல. அதாவது நம்ம பழக்க வழக்கத்தை லேசா மாத்தினா போதும் உடம்பு டாக்டரா மாறிடும். என்னது? உடம்பு டாக்டர். இது எவனுமே சொல்லி தரலையே. 2000 வருஷமா சொல்லி தரலையே. நேச்சுரோபதியில இந்த மாதிரி வாமிட் பண்ண வைக்குவாங்க. இதெல்லாம் பண்ண ஆனா அதெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் தான். அதனாலதான் உங்களுக்கு என்ன வர அந்த நேரத்துக்கு தான் அதெல்லாமே தவிர லாங் ரிலீஃப் கிடைக்காது. அது ஒரு காமிக்ஸ் மாதிரி, ஒரு மேஜிக் மாதிரி ஒரு நாள் பண்ற கூத்து. ஒரு நாளைக்கு மேஜிக் பண்ணும். அப்புறம் நான் எப்படி இல்லை யாருது சாந்தாவது பேசுங்க பேசுனா உங்க மைக் எதை தகர ராம்குமார் அங்க சைலண்ட் பண்ணுங்க. இருங்க ராம்குமார் அங்க சைலண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அமைதிப்படுத்துங்க. ராம்குமார் சைலண்ட்ல தான் இருக்கு. எவ்வளவு நேரம் சைலண்ட்ல தான் இருந்துச்சு. இப்பதான் நீங்க சொன்னோன்னா சொல்றேன். அங்க சவுண்ட் வருது. பரவாயில்ல, பேசும்போது ஒரு சரியாயிரும். பேசும்போது நீங்க பேசும்பொழுது அது சரியாயிக்கும். பேசாம இருக்கும்போது ராம்குமார் பரவாயில்ல இப்ப கரெக்டா இருக்கு. நீங்க பேசும்போது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பேசி யார் வேணா பேசலாம். பேசிட்டா அது சரியாயிக்க. அப்புறம் ஆர்டிபிஷியலா அது மாறுது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். என்னமா கேள்வி கேட்டீங்களா? சொல்லுங்க சாந்தா, இது கரெக்டான நேரம். சொல்லுங்க. நேச்சுரோபதிக்கு போனா அவங்க இந்த மாதிரி வமனா அது இதெல்லாம் பண்ண வைக்குவாங்க. ஆனா இந்த சிஸ்டம் தண்ணீர் சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலை நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கறது. அதான் ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்க. அதான் இயற்கை. அந்த உணவு பாதை சுத்தமாக இது மாதிரி 2 இருக்கு. தண்ணீர் வந்து சளியை எடுத்துரும், காய்கறியும் சளி எடுத்துரும். அப்ப சாப்பாட்டு முறையிலேயே மாத்திரலாம். நீங்க மற்ற பலகாரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? பலகாரம் வந்து மனம் விரும்புற பலகாரம். அதெல்லாம் அதுவே சாதாரண உணவு. அப்ப இப்படி பழக என்ன கேட்டீங்கன்னா சுத்தமாக அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா உணவே போடாதேன்னு சொல்லிடுது. தன் உயிரை காப்பாற்றுவதற்கு. அப்ப உடம்பு கோயிலாக மாறி விடுகிறது. என்னவா மாறுது? கோயிலாக. இந்த உடம்பு கோயில் சொன்னவே தமிழனுங்க. உள்ளம் பெருங்கோயில் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வச்சுட்டானே. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையும் வள்ளல் பிரானாருக்கு வாயிற கோபுலவாசர் தெல்லறு தெளிந்தாருக்கு சீவனை சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணாமடி. உலகத்துல உடம்பே கோயில் என்று கண்டுபிடித்து சொன்னவன் தமிழன். உலகத்தில் முதல் முறையாக உடம்பு என்னன்னு கண்டுபிடிச்சு சொன்னா கோயில். சொன்னது நானா சொன்னேன்? திருமூலர் சொல்லியிருக்காரு. அதே திருமூலர் தான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பழகுன்னு சொன்னவரும் திருமூலர் தான். இது யாருமே புரிஞ்சுக்கல. யாருமே எல்லாம் தமிழ்நாட்டில் நான் வந்து எங்க ஊர்ல வந்து திருமந்திர வகுப்பு இருக்குதுங்க ஐயா. எங்க ஊர்ல திருக்குறள் பேரவை இருக்குது, திருமந்திர பேரவை இருக்கு. நான் இந்த புத்தகத்தை காட்டி பேசுற ஒரு மண்டையனுக்கு ஏற மாட்டேங்குது. அத்தனை பேரு பிஹெச்டி. அத்தனை பேரு திருப்பி சொல்லுங்க. பிஹெச்டி. இந்த புத்தகத்தை காட்டி பேசுறேன் ஒருத்தன் கூட இந்த புத்தகம் வாங்க மாட்டேங்கிறானுங்க. என்னது? இப்பதான் புரியுது எல்லாத்துக்கும். இப்பதான் புரியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை கொடுக்குற ஒருத்தரும் வாங்க. அத்தனை பேர் சம்பளம் வாங்குற. அரசாங்க சம்பளம் மாசம் மொத்தம் அப்பவே 30,000 40,000 வாங்கிட்டு இருந்தவங்க. அத்தனை பேர் திருக்குறள் பேரவை, திருமந்திர பேரவை, கோபில எக்கச்சக்கமான பேரவை இருக்குது. ஒரு பேரவையும் தகுதி கிடையாது. நானும் போய் சொல்லி பார்த்தேன். ஆனா சில பேர் யோசிப்பாங்க. அதுல 98 பேர் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பூரா அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க. அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க மூளை என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. மூளையை வந்து
அவங்க பயன்படுத்துறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் வருது இல்ல. நீ வந்து சொந்த உழைப்புல உழைச்சின்னு வச்சுக்கங்க, மூளை வேலை செய்யும். அதனாலதான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு ஒத்துழைக்குங்கிறாரு. இவங்க அரசு ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா செல்ல பிள்ளைய மாறிடுறாங்க. அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க உற்பத்தி முறையே கிடையாது. அதனாலதான் வந்து அவங்க சிந்திக்கிறது. எப்ப சம்பளம் உங்களுக்கு இலவசமா கிடைக்குதோ வேலைக்கு போனாலும் கிடைக்கும். வேலைக்கு யாரும் தண்டிக்கப்படுறதும் இல்லை யாரும். ஏன்னா இது வெள்ளைக்காரனுடைய முறை. வெள்ளைக்கார முறையில வந்து சிலபஸ் எக்ஸாமினேஷன் முறையில வந்து யாரும் தண்டிக்கப்படவே முடியாது. தண்டிக்கப்படவே இந்த வெள்ளைக்காரன் சிஸ்டத்துல, குமாஸ்தா கல்வி சிஸ்டத்துல யாரும் தண்டிக்கப்படவே முடியாது. அதான் விஷயமே. ஏன்னா அந்த அளவுக்கு சிஸ்டம் மோசமா இருக்கு. புரியுதுங்களா? புது புது ஓட்டைகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. புது புது ஓட்டைகளை போட்டு 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 தப்பிச்சு. அப்ப ஆனா ஒண்ணு, இயற்கையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எங்கிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது? இயற்கையிலிருந்து தப்பித்து அது போட்டு தெரிஞ்சிடும் அவனு. புரியுதுங்களா? அதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட். சரி, இதுவே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை முறை. அப்ப அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்த அந்த ஆட்டோமேட்டிக் இந்த பாடி கோ டு த கோல்டிலாக் சிஸ்டம். தானாகவே இந்த உடம்பு கோல்டிலாக் போகுது. அதை நடுத்தரம் பெற்ற உடலாக மாறி விடுகிறது. நடுத்தரம் பெற்ற உடலாக மாறுகிறது. இதைத்தான் பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை எப்ப கண்டுபிடிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் ஹெகடே 150 வருஷம் முன்னாடி சொல்றாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 150 வருஷம். ஆனா ஜெர்மானியர்களுக்கு புரியல. யாருக்கு புரியல? ஜெர்மானியர்களுக்கு புரியல. 120 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருந்த யாருக்கு புரியும்? 120 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதே புரியல அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்த திருவள்ளுவர் யாருக்கு புரியும்? வாய்ப்பே இல்லை. அதை கண்டுபிடிச்சவர் தான் வெங்கடேசன். எனக்கு கண்டுபிடிக்கணுங்க. ஏன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நாம பேசுறது பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுக்கு முந்தைய இருக்கிற காலத்தால் வென்று இருக்கிற நூல் தான். இந்தியாவிலேயே வென்று இருக்கிற நூல் ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். திருக்குறள், திருமந்திரம், அப்புறம் வந்து இந்த புராணங்கள், பகவத்கீதை, அப்புறம் பிரம்மசூத்திரம், உபனிஷத்துக்கள், தமிழ் இருக்கிற தேவர் குரலும், திருநான்மறை முடியும், மூவர் தமிழும், முழுமொழியும், முனிமொழியும், கோவை திருவாசகமும், திருமுறர் சொல்லும், இப்படி சொல்லிட்டே போகலாம். லட்சக்கணக்கான நூல்கள் காலத்தால் அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் காலத்தால் நின்று இருக்கிறது. 2000 3000 400 நிற்குது. இதுல சொல்லப்படுகின்றதா உண்மை. இப்ப வருகின்ற வெள்ளைக்காரன் சொல்றது அத்தனையும் போய். வெள்ளைக்காரன் சொல்லுகிறது அத்தனையும் போய். அவனே தெளிவா சொல்லிட்டேன், எங்கனால் எந்த நோயும் குணமாக்க முடியாதுட்டா. எங்கனால வந்து எந்த நோயும் குணமாக்க முடியாது. இது யாராவது உணர்றீங்களான்னு கேக்குறேன். இந்தியால ஒருத்தர் உணர்ந்த மாதிரி தெரியும். அது ஆனா இப்ப புரியுதுங்களா? இப்ப அவங்க சொல்லியாச்சுல, அவங்களே டிக்ளேர் பண்ணியாச்சு இல்லையா, எந்த நோயுமே குணப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியும், இல்லாட்டி சப்ரஸ் பண்ண முடியும். சப்ரஸ் தான், அது கட்டுப்படுத்த முடியாது, சப்ரஸ் தான் பண்றாங்க இல்லையா, அதை தூங்க வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த சப்ரஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் அதிகமாயிட்டு. சப்ரஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சப்ரஸ் வழக்கறிஞர் புரியுது. சப்ரஸ் பண்ண ஒரு பக்கம் பிச்சுட்டு போக, எங்க ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ இன்னொரு பக்கம் பிச்சுட்டு போயிடும். அமுக்கு ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிடும். ஒரு பக்கம் அமுக்குனீங்கன்னா ஒரு பக்கம் ப்ரெஷர் அதிகமாயிரும், அப்ப பிச்சுட்டு போயிடும். என்ன சொல்லணும்னா, சப்ரஸ் பண்ணுகின்ற பொழுது, இப்ப கேன்சருக்கு நீங்க மருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கேன்சருக்கு மருத்துவமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், கேன்சருக்கு மருந்து சாப்பிட்டா லிவர் ஃபெயிலியர் ஆகும், இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப அந்த சிம்டம்ஸ் தான். யாருமே புற்றுநோயை குணமாக்க முடியாது. புற்றுநோயுடைய சிம்டம்ஸை தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வாமிட் வரதை நிறுத்துவாங்க, காய்ச்சல் வரதை நிறுத்துவாங்க. புற்றுநோய் குணமாக்குறது இல்ல, அதனுடைய சைடு எஃபெக்ட் இருக்கு இல்லையா. அது மரம் இருக்கு, மரத்தோட ஆணி வேற வெட்டுறது இல்ல, சல்லி வேற வெட்டுறது. என்னது? சல்லி வேற. நாம சொல்றது பிரச்சனைக்கான இந்த ஜீரண நீரையே கண்ட்ரோல் பண்றது. என்னது? இது மனிதனால் மட்டும்தான் முடியும், குழந்தைகளால முடியாது. 13 வயசு 12 வயசு முடியாது. 12 வயசு 13 வயசு அது விலங்கு நிலை, அது பால் குடிக்கிற நிலை, அல்லது உணவு சாப்பிட்ற நிலை, அல்லது இயற்கை உணவு சாப்பிட்ற நிலை, இப்படி வச்சுக்கலாம். அதெல்லாம் விலங்கு நிலை. 15 வயசு வரைக்கும் அந்த டிஎன்ஏ வேலை செய்யாது, டிஎன்ஏ விரியாது, பூப்பு அடையாது. ஒரு விதை வந்து ஒரு விதை மரமாறதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆகுதே இல்லையா? விதை வந்து போட்டோம்னா 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம். பனைமரம்லாம் 15 வருஷம் ஆகும் காய் காய்க்கிறதுக்கு. பனைமரம் எல்லாம் 15 வருஷம் ஆகும். கரெக்டா 15 வருஷத்துல காய்க்கு. அதே மனுஷன் அப்படித்தான் 15 வருஷம் தான். அதனாலதான் பனை பொருளை வந்து மனிதனுக்கு உகந்ததுன்னு எழுதி வச்சாங்க. இப்ப மனிதன் பாத்தீங்கன்னா 15 வயசுல பருவம் அடைஞ்சா, அதே பாருங்க, கரெக்டா ஒரு பனை மரத்தை கொட்டை போடுங்க, கரெக்டா 15வது வயசுல காய் காய்க்கும். எத்தனை வயசுல? 15வது வயசுல. தென்னை மரம்ல 5 வருஷம், தென்னை மரம்ல 5 வருஷம், தென்னை மரம் எல்லாம் 5 வருஷத்துல காய் காய்க்கும்.
பட் புரியுதுங்களா? ஆனா இப்ப இருக்கிற அந்த உணவு முறையில அதெல்லாம் பால் அடைஞ்சு இப்ப 10 வயசுலயே வந்து பிள்ளைங்க வந்து அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க இல்லையா? அது காரணம் கேட்டீங்களா, ஆர்டினரி ஃபுட்டும் இந்த கொழுப்பு சாப்பிட்றதுனால, இந்த பால் நிறைய திங்கிறேன், பால் நிறைய குடிக்கிறதுனால தான் 12 வயசு அமெரிக்கால ஐரோப்பா நாடுகள்ல பாலை குடிச்சு 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 10 வயசுல குழந்தை பெருத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கொடுமை கொடுமை கொடுமை. பேபி மதர்னு பேரு, பேபி மதர், குழந்தை தாய்மைன்னு பேரு. ரொம்ப கொடுமை, என்னன்னே தெரியாது. என்னது செக்ஸுவல் பயங்கரமா வந்துடும். நம்ம 16 வயசுல வரது அங்க 13 வயசு 12 வயசு வந்து காரணம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயாச்சு. காரணம் இந்த பால் பொருள். இப்ப பால் பொருளை எப்படி தடை செய்யறதுன்னு யோசிச்சிருக்கான். பால் தப்புன்னு இப்போதான் புரியுது அவனுக்கு. பாலை செரிக்கிற என்ஜைம் வயிற்றுல கிடையாது. நம்ம வயிறு இருக்கு இல்லையா, இறப்பையில வந்து பாலை சீரணம் பண்றதுக்கான கெமிக்கல்ஸ்லே கிடையாது. என்ன கிடையாது? கெமிக்கல், என்ஜைம் கிடையாது, சயின்டிபிக்ல கிடையாது. ஏன்னா நம்ம பல்லு இருக்கு இல்லையா, இது வந்து சைவத்துக்காக படைக்கப்பட்ட பல்லு. என்னது? சைவத்துக்காக படைக்கப்பட்டாங்க. சைவத்துக்காக படைக்கப்பட்ட பொருளை போய் என்ன போடுறீங்க நீங்க? அசைவத்தை போடுறீங்க. எப்படியே ஜீரணமாக எவனாச்சும் சிந்திக்கிறீங்களா? ஒரு வாத்தியார் வருவாரு, முட்டை சாப்பிடுன்னு சொல்லுவாரு. ஒரு வாத்தியார் வருவாரு, பழம் சாப்பிடுன்னு சொல்லுவாரு. எதையா உண்மை? தமிழ் வாத்தியார் வந்து, தமிழ் ஆசிரியர் வந்து பழங்கள் சாப்பிடுன்னு போயிடுவாரு. சயின்ஸ் வாத்தியார் வந்து கறி மீன் கோழி முட்டை சாப்பிடுன்னு சொல்லி போயிடுவாரு. எது உண்மை? இது அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அப்ப நீ தான் ஆராய்ச்சி பண்ணணும். இங்கதான் எப்பொருள் வாத்தியார் சொல்றதையும் நீ ஆராய்ச்சி பண்ணல அப்படின்னா நீங்க கோவிந்தா கோவிந்தா தான். சரியா? இப்ப நான் சொல்றது நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்காத வரைக்கும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையை இப்ப சாந்தாமா சொல்றாங்களே இல்லையா, சாந்தாமாவுக்கு எனக்கு 400 கிலோமீட்டர், அவ கன்னட, அவங்க தாய்மொழி கண்ண பெங்களூர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு சொல்றது புரியுது. அவங்க 3 முறை என்னை சந்திச்சிருக்கிறாங்க. 3 முறை என்னை சந்திச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி புரியுதுங்களா? அவங்களுக்கு போய் இப்ப அவங்க தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் உண்மை நம்ம புரியுதுடா. பக்தி மார்க்கம்னா என்ன, அவங்களுக்கு பக்தி மார்க்கம்னா என்னன்னு புரியுது. இப்பதான் பக்தி மார்க்கம்னா என்ன, கர்மம்னா என்ன, ஞானம்னா என்ன, ராஜயோகம்னா என்னன்னு இப்பதான் அவங்களுக்கு புரியுது. ராஜயோகம்னு ஒண்ணு இருக்கு, புரியுதா? பக்தின்னு ஒண்ணு இருக்கு, கர்மம்னு ஒண்ணு இருக்கு, ஞானம்னு ஒண்ணு இருக்கு, யோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யோகத்துக்கு பேரு தான் ராஜயோகம்னு பேரு. அந்த யோகத்துக்கு பேரு தான் ராஜயோகம்னு பேரு. அந்த ராஜயோகம்னு பேரு வச்சதே யாரு தெரியுங்களா? விவேகானந்தர் தான். யோகம்னு சொன்னா கொஞ்சம் பவர் பத்தாதுன்னு சொல்லி போட்டு இந்த ராஜான்னு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டார். என்னது? ராஜா தான் ராஜயோகம். விவேகானந்தர் படம் போட்டிருக்கே இல்லையா? இந்த ராஜயோகம்னு பேரு வச்சதே விவேகானந்தர் தான். அதுக்கு மேல வெறும் யோகம் யோகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னது? வெறும் யோகம், வெறும் யோகம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ராஜயோகம் யார் எழுதுறான்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி எழுதுறது. யார் எழுதுறது? பதஞ்சலி. பதஞ்சலி முனிவர் தான் இந்த யோகத்தை எழுதுறாரு. சரி, பதஞ்சலி முனிவர் எத்தனை சூத்திரம் எழுதுனா 195 எழுதுறாரு. எத்தனை இருக்குது? 1 195, 200 கூட தாண்டல. ஆனால் 3000 பாட்டு எழுதியிருக்காரு திருமூலர். எத்தனை பாட்டு? 3000 பாட்டு. அவரு யாரு தெரியுமா? அவரு பதஞ்சலியுமே ஒரே சாலை மாணவர், டெஸ்க் மேட் 2 பேருமே. திருமந்திரம் 2 பேரும் ஒரே வாத்தியத்தை பாடம் படிக்கிறாங்க. யாரு? பதஞ்சலியும் திருமூலருமே, வியாக்கரமருமே, சிவயோக மாமுனியுமே, இன்னும் நிறைய பேர், மொத்தம் 8 பேர் சேர்ந்து நந்தியம் பெருமாள்கிட்ட பாடம் படிக்கிறாங்க 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியாங்கிற பேரே கிடையாது. இந்தியாங்கிற பேரே 200 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாதுங்க. என்னது? இந்தியாங்கிற பேர் யார் கொடுத்தாங்க நமக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாங்கிற பேர் யார் கொடுத்தாங்க? இந்தியாங்கிற பேருங்க யாருங்க கொடுத்தாங்க நமக்கு? பிரிட்டிஷ்காரன் கொடுத்தான். என்னது? பிரிட்டிஷ்காரர்கள் தான் கொடுத்தாங்க. எல்லாம் லேட்டா சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்ப திருமூலர் வாழ்ந்த காலத்தை பார்த்தோம்னா செந்தமிழ் நிலம் சேர்ந்த மொழிகள் 18. அப்ப திருமூலர் காலத்துல 18 மொழி இருந்திருக்கு. திருமூலர் காலத்துல எத்தனை மொழி இருந்திருக்குது? 18. செந்தமிழ் நிலம் சேர்ந்த மொழிகள் 18. இந்த மொத்த நிலமும் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருந்திருக்கிறது. இந்த மொத்த நிலம் அது பாத்தீங்கன்னா மலைநாடுன்னு பேரு. மலைநாடு, கொங்கு நாடு, பாண்டி நாடு, சேர நாடு என்று 5 நாடுகளாக ஐம்புல பகுப்பாக இருந்திருக்கிறது. எப்போ? அந்த ஐம்புல பகுப்பாக இருந்திருக்கிறது. அப்ப இது இந்தியான்னு பேரதெல்லாம் கிடையாது. சித்தர்கள் காலத்துல சித்தர்கள் இதை இயற்கை அமைப்பு. அப்ப எது வரைக்கும் இருந்திருக்கு தெரியுமா?
குமரி கண்டத்துல தொடங்கி இமயமலை வரைக்கும் அந்த பின்னாண்ட வரைக்கும் இருந்திருக்குது நிலப்பரப்பு. பிரம்மாண்டமான நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. யாரு? திருமூலர், திருவள்ளுவர், வியாக்கரமர், அப்புறம் சிவயோக மாமுனி. இதெல்லாம் யார் தெரியுமா? அந்த நந்தியம்பெருமாள்கிட்ட பாடம் படித்த ஒரு கிளாஸ். அவர் எத்தனை பேர் அவர் சொல்லிக் கொடுத்தாருன்னு தெரியாது. நந்தியம்பெருமாள் எத்தனை பேருக்கு பாடம் எடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் திருமூலர் தன் வாழ்க்கை வரலாறுல எங்கூட 8 பேர் படிச்சிருக்கிறாங்க. இந்த 8 பேரும் சேர்ந்து போய் நந்தியம்பெருமாள்கிட்ட பாடம். அப்ப திருமூலருக்கு முந்தி யாரு? நந்தியம்பெருமாள். எங்க வர்றாரு? திருமூலருக்கு முன்பு. அவருதான் மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர். யாருக்கு? திருமூலருக்கு மாஸ்டர் யாரு? நந்தியம்பெருமாள். பதஞ்சலிக்கு மாஸ்டர் யாரு? நந்தியம்பெருமாள். அப்ப நந்தியம்பெருமாள்கிட்ட பாடம் படிச்சுட்டு 2 பேரும் நேர தெக்க நோக்கி வர்றாங்க. தெக்க நோக்கி வந்து பதஞ்சலியும் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு, திருமூலரும் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. எங்கது? தமிழ்நாட்டுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? பதஞ்சலியை பண்றாரு, சப்தத்திலே வச்சு எழுதுறாரு. இவர் வரி வடிவத்தையும் ஓசை வடிவத்தை 2 வச்சு எழுதுறாரு. யாரு? திருமூலர் வந்து வரி வடிவம், ஓசை வடிவம், அதாவது தமிழ், சுத்தமான தமிழ் எழுதுறாரு. அவர் என்ன பண்ண தெரியுங்களா? சமஸ்கிருதத்தில் எழுதிட்டு போறாரு. சமஸ்கிருதம் வந்து யாருடைய தாய்மொழியும் கிடையாது. அது வந்து ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ். என்னது? ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ். இது வந்து தமிழ் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ். 2 வித்தியாசம் இருக்கு. தமிழ் நேச்சுரல் லாங்குவேஜ். நேச்சுரல் லாங்குவேஜ் வந்து தானாவே இயங்கிட்டே இருக்கும். தானாவே இயங்கிட்டே இருக்கும். செயற்கை மொழி இயங்காது. செயற்கை மொழி இயங்காது. புரியுதுங்களா? அது கடன் வாங்கி தான் இயங்கும். கடன் வாங்கி. ஆனா தமிழ் கடன் வாங்காம இயங்கும். தமிழ் ஏன்னா இது நேச்சுரல் லாங்குவேஜ். அதான் நேச்சுரல், அந்த நேச்சுரல் சவுண்டு பேசிக். அதனாலதான் தமிழ் மெய்யல் வந்து பாத்தீங்கன்னா மதத்தை பின்பற்றாது. மதம், சேதம், சாதி எல்லாத்தையும் ஒதுக்கி தெளிவு. மதம் சாதியில இயற்கை தமிழுக்கு கிடையாது. மதம், சாதி, மொழி, கிளி, பேதம், கீதம் எதுவும் தமிழுக்கு கிடையாது. புரியுதுங்களா? அதனாலதான் இயற்கை வழிபாடு. அதனால திருமூலர் வந்து பேசிக் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பசி தான் பிரச்சனைன்னு எழுதுவாங்க. என்ன பிரச்சனை? பசி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண? பசி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நீங்க உங்களுக்கு மரணம் கிடையாது. என்னது? மரணம் கிடையாது. சரி, இந்த மரணம் கிடையாதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க. மரணம் கிடையாது அப்படின்னு வள்ளலார் சொல்றதாக சொல்றீங்க இல்லையா? வள்ளலார் தான் மரணம் கிடையாதுன்னு சொல்றீங்களா? வள்ளலார் மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காரா மரணம் கிடையாதுன்னு? வேற யாரும் சொல்லியிருப்பாங்க? இயற்கையே சொல்லுதுங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உண்மைதான். அது பாடலா எழுதினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வள்ளலார். இந்த திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 269வது பாடல்ல எழுதியிருக்க. 267 எடுத்து பார்த்தீங்கன்னா, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தடைப்பட்டவருக்கு யாரும் நோன்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் கிடையாது எழுதியிருக்காரு. அப்ப நோன்புனா என்ன? நீ வந்து பசிக்காக சாதாரண உணவு திங்கிறீங்க. பசிக்காக மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிடுறீங்க. பசிக்காக எதை சாப்பிடுறீங்க? மனம் விரும்புகின்ற உணவு. உடல் விரும்புகின்ற உணவு வேற. உடல் விருப்பம் என்பது வேறு, மன விருப்பம் என்பது வேறு. ஆக உடல் விரும்புகின்ற இந்த மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு நீங்க தற்கொலை பண்ணிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? தற்கொலை. அப்ப உணவை சாப்பிட்டு முதுமை ஏற்பட்டு நோய் வந்து சாகிறது நீங்க தான். அப்ப இந்த உடம்பை சுத்தப்படுத்திட்டோம்னா உடம்பு கோயிலாக மாறி இயற்கையாக மரணத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிரு. அதுக்கு பேருமா வள்ளலார் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்ட என்னுடைய கருத்து, அதாவது உணவினால் ஏற்படுகின்ற மரணத்தை நிறுத்தலாம் தான் அவர் சொல்லியிருக்கார். உணவினால் ஏற்படுகின்ற மரணத்தை வெல்லுவோம் தான் அவர் அர்த்தம். அதுக்கு பேரு என்னது? உணவினால் ஏற்படுகின்ற மரணத்தை வெல்ல முடியும். அதுதான் அதுக்கு புரிதல். என்ன திருவிழாவை சேர்ந்தார்? அப்ப எந்த உணர்வு நிலையில அவர் வந்து அன்னசத்திரம் உருவாக்குனாரு, லைக் வந்து அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சாரு? அப்படி பாத்தீங்கன்னா அது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அழுத பிள்ளைக்கு அவசரத்துக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி போயிடுச்சு, மாட்டிடுச்சு எல்லாம். அழுத பிள்ளைக்கு அவசரத்துக்கு சாக்லேட் கொடுத்து கடைசி அதுவே தப்பா போயிடுச்சு. அப்படித்தான் வந்திருக்கணும். அதாவது அவர் உருவாக்குன நோக்கம் வேறதான் இல்லையா? அப்போ அந்த அன்னசாலை அன்னசத்திரம்ன்றது ஜீவ காருண்யம் புரிஞ்சுட்டாங்க அவங்க. ஜீவகாரணத்தை தப்பா புரிஞ்சுட்டாங்க. ஜீவகாரணத்தை தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னா சாந்தாமா சொல்லுது, கரெக்டா சொல்றாங்க பாருங்க. தப்பா புரிஞ்சுட்டாங்க. இப்ப நீங்க வந்து உணவு சாப்பிட முதுமை மரணமும் வருது. முதுமை மரணம் வரத போய் எப்படி வள்ளலார் வந்து ஆதரிப்பாரு? இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு. அதாவது இப்போ திருவள்ளுவர் சொல்றாரு, பசி வருது. பசிங்கிறது உற்றநோய். 2000 ஆண்டுக்குள்ள சொல்றாரு பசி என்பது மரணத்தை தரும் எழுதுறாரு. திருவள்ளுவர் வந்து பசி என்பது மரணத்தை தருங்கிறாரு. பசி அமைதியாக இருக்க வேண்டும் எழுதுறாரு. திருவள்ளுவர் வந்து பசி அமைதியாக இருக்க வேண்டும் எழுதுறாரு. அதை திருமலர் வந்து பசி அமைதியா இருக்கும் எழுதுறாரு. திருமலர் காப்பி அடிச்சுட்டா திருமலர் என்ன சொல்றாரோ அதைத்தான் இவர் காப்பி அடிக்கிறாரு. யாரு? திருவள்ளுவர்.
யார் காப்பி அடிக்கிறாங்க? திருமூலர் கிட்ட திருவள்ளுவர். இருந்து திருவள்ளுவர் அதை வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுமா? என்ன எழுது? அது நேத்தே பேசியிருக்கோம். அந்த ஜீரண நீர் அதுன்னு சொல்ற, அதுக்கு இன்னொரு வார்த்தை போடுறாரு. அதுக்கு முதல் குறள் பாத்தீங்கன்னா 941 கான்செப்ட் என்ன சொல்றாருன்னா, பசி வந்து பசி என்பது நியூட்ரலா தான் இருக்கணும், மையமா தான் இருக்கணும், பூச்சியமா இருக்கணும். அது மைனஸ்லும் போகக்கூடாது, பிளஸ்லும் போகக்கூடாதுன்னு எழுதுறாரு. யாரே? திருவள்ளுவர். இது தமிழ் ஆசிரியர்களுக்கு புரியல, குறிப்பாக பரிமேலழகருக்கு புரியல. பரிமேலழகர் உரை தான் அதை பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதுறவங்க வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உரை எழுதியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பதின்மர்னு சொல்லுவாங்க. பதின்மர் உரைன்னு பேரு. பதின்மர் என்னது? பதின்மர். அது பதின்மர்னா மெட்ரிக்னு அர்த்தம். மெட்ரிக்னா 10ன்னு அர்த்தம். மெட்ரிக்னா 10ன்னு அர்த்தம். என்னது? 10. பதின்மர் பண்ணி இந்த குகைக்குள்ள போய் தவம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 1 வாரம் 1 மாசம் போய் இருந்துட்டு வராங்களே, அப்ப அவங்க எல்லாம் வெறும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு மட்டுமே தான் உயிர் வாழ்றாங்க. தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெறும் கரெக்டா அடிக்கிறாரு பாருங்க, வழக்கறிஞர் அடிக்கிறாரு பாருங்க. காத்து தான். என்னது? காற்று. ஏன்னா உணவு பாதையில எதுவுமே இருக்கக்கூடாது. உணவு பாதையில இருந்து சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும். சிறுநீர் பிரிஞ்சுதான் மெடிடேஷன் அவுட் ஆயிரும். மெடிடேஷன் டோட்டல் அவுட். அப்ப அந்த தன்னுத்தானே அந்த சமாதி அத தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு அந்த ஸ்லாப போட்டு மூடிட்டு 1 வாரம் உள்ள இருந்தாங்க, 21 நாள் உள்ள இருந்தாங்க அப்படின்னு. அதுதான் கரெக்ட், அதுதான் சரி, அதுதான். அப்படிதான் இயேசுநாதர் உள்ள இருந்துட்டு வெளி விடியாடுறாரு. அப்படிதான் ஏமாத்துறாரு இயேசுநாதர். அப்படித்தான் வெளியே வந்து தப்பிச்சு வந்துட்டாரு. அது உள்ளத்துக்கு இந்த பேசிக் தான் அதெல்லாம் நடந்திருக்குது. அப்ப இயேசுநாதருக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இயேசுநாதருக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்துட்டு போனதாக சொல்றாங்க. அந்த செவிபடி செய்தி இருக்கு. அவர் வந்து பிறந்தது பத்தி பேசுவாங்களே தவிர அவர் 30 வயசு வரைக்கும் எங்க போனான்னு யாருக்குமே தெரியாது. ஐயா அவங்க கேரளா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது நிறைய இருக்குது. அது நிறைய புரணை அடிக்க வேண்டியதா, இஷ்டத்துக்கு புரணை அடிக்கலாம். ஐயா என்ன வேணா அடிக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. அவரு இவர் எழுதுறாரு, டாக்டர் அருணா கிட்ட அழகா எழுதுவாரு. இது அதிசயமா இயேசுநாதர் பண்ணதெல்லாம் அதிசயமா இல்ல, நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பேன். அவர் வந்து இயற்கை ரகசியத்தை வந்து சொன்னது பூரா அவங்க அற்புதம் எழுதிட்டாங்க. அப்படி கிடையாது, எல்லாம் இயற்கை தான்ட்டாரு. எல்லாமே இயற்கை தான். இயேசுநாதருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி எழுத போறேன். இந்த அற்புதங்கிறது கிடையாது, எல்லாமே இயற்கை தான்ட்டாரு. இயற்கையின் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்தது. அற்புதம் என்பது இல்லைன்ட்டார். என்னது? அற்புதம் என்பது இல்லை. இயற்கையை புரிஞ்சு நான் எப்படி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியுங்கிற? எல்லா நோயும் குணமாக்க நான் சொல்றேன். எல்லா நோயும் குணமாயிட்டு தான் இருக்குது இங்க. அப்ப நான் யாரு? அதாவது இயற்கையை புரிந்து கொண்டால் எல்லாரும் அற்புதங்கள் செய்ய முடியும் இயேசுநாதரே சொல்றாரு. திருப்பி சொல்லுங்க. இயற்கையை புரிந்து கொண்டால் எல்லாரும் அற்புதங்கள் செய்ய முடியும். நான் சொல்லல, இயேசுநாதர் மலை பிரசங்கத்துல சொல்றாரு. இயேசுநாதர் மலை பிரசங்கம் உலக பிரசித்தி பெற்றது. 12 சத்சங்கம் நடத்துறாரு. அது மலை பிரசங்கம் ஒன்றுக்கு எடுத்து படிச்சுப்பாங்க. மலை பிரசங்கம். என்னது? மலை பிரசங்கம். அது எடுத்து படிங்க. அதுல சொல்றாரு இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டு. மலை பிரசங்கம்ன்றது அது என்னவோ இருந்துட்டு போது, அதான் அர்த்தம் மலை பிரசங்கம். அங்க போய் பேசியிருக்காரு, மலையில உட்காந்து பேசியிருக்க. எங்க பிரசங்கம்? ரூம்ல பிரசங்கம் பண்ண, வீட்டுக்குள்ள வந்து நான் பிரசங்கம் பண்றேன். எங்க உட்காந்து பிரசங்கம் பண்றேன்? வீட்டுக்குள்ள உட்காந்து அது மலையில இருந்து பண்ணிக்காரு. அவ்வளவுதான். இதுதாங்க. இதுக்கெல்லாம் போய் டிக்ஷனரி தேடணுமா? என்ன பண்றது சார்? நான் என்ன பண்றேன் சார்? சிங்கப்பூர்ல உட்காந்து மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. சிங்கப்பூர் போயிடுற ஏதோ புது வார்த்தையா இருக்கு. இது என்ன வார்த்தை தெரியலையே. புது வார்த்தையெல்லாம் கிடையாது, பழைய வார்த்தை. பிரசங்கம் பண்றான்னு பேசுறான்னு அர்த்தம். பிரசங்க அதிக பிரசங்கிப்பாங்க. ரொம்ப பேசினா அதிக பிரசங்கிப்பாங்க. ரொம்ப பேசினா இவன் அதிக பிரசங்க பிடிச்சவா இப்படித்தான். பிரசங்கம்னா பிரசங்கம் பேசுறது பேரு. மலை பிரசங்கம்னா மலையில உட்கார்ந்து பேசுறாரு. மலை அப்படியே எல்லாம் வர்றாங்க. அப்படியே செலவே கிடையாது. ஃப்ரீ மண்டபம். இந்த மண்டபத்துல 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும். நீ மலைக்கு போயிட்டா ஃபீஸே கிடையாது. மலைக்கு போயிட்டா ஃப்ரீ, ஓபன் மண்டபம். பிரசங்கத்துலதான் எல்லாருக்கும் அப்பமும் மீனும் எல்லாம் பகிர்ந்து கொடுத்தாருங்க. அப்பவும் மீனும் பகிர்ந்து கொடுத்தாங்க. அப்பவும் மீனும் மிச்சமாயிடுச்சுட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறப்ப சாப்பாடு மறந்துடுறான். காலையில இருந்து அவர் படி பேசிட்டே இருக்கிறாரு, மறந்துடுறான். காலையில சாப்பாடு மறந்து போச்சு, மத்தியானம் சாப்பாடு மறந்து போச்சு. அப்புறம் பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சோடனே பசி வந்துருச்சு. இது சாப்பிடவும் மிச்சமாயிடுச்சு. எல்லாம் மிச்சமாயிடுது. நிறைய வயிறு சுருங்கிடுது. வயிறு என்ன ஆயிடுச்சு? நீங்க ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து சாயங்காலம் வாட்டர் ரேட் இருந்துட்டே இருங்க.
நீங்க 10 இட்லி சாப்பிடுறவங்க காலையில சாயங்காலம் தண்ணி மட்டும் குடிச்சு சாயங்காலம் சாப்பிட்டு பாருங்க 2 இட்லி சாப்பிட முடியாது. என்னது 2 இட்லி முடியாது. அப்ப 8 இட்லி மிச்சமா? இந்த டெக்னிக் வேசினார் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த டெக்னிக் எப்படி ஏசினார் இவனை பட்டி இவன் என்ன பண்றாரு, பேசிட்டே இழுத்துட்டு போயிடுறாரு, பேசிட்டே நேரத்தை கடத்திக்கிட்டே போறது, நேரத்தை கடத்திட்டு போறது பசி. அதாவது இங்க தமிழ் மெய்யில் சொல்லுது, பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார் பாரு. பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார் பாரு. பசியை பார்க்க மாட்டாங்க, அப்புறம் கண்ணு தூங்க மாட்டாங்க, அப்புறம் வேலையே முக்கியமா கவனிப்பாங்க, அவங்க பசியை கவனிக்க மாட்டாங்க. அதைத்தான் இயேசுநாதர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாருன்னா, பிரசங்கம் பண்ணிட்டே போகும்போது காலை உணவு இல்ல, மத்தியானம் இல்ல, டீ பிரேக் கிடையாது, போண்டா பிரேக் கிடையாது, டீ பஜ்ஜி பிரேக் கிடையாது, டின்னர் பிரேக் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் எந்த பிரேக்கும் கிடையாது. நேர வண்டி போயிட்டே இருக்குது. சாயங்காலம் நிறுத்துறாரு. நிறுத்தின உடனேயே முடிஞ்சு போச்சு. இதைத்தான் திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா அழகா கவிதை எழுதிட்டாரு. இயேசுநாதர் என்ன சொல்றாரோ திருவள்ளுவர் அழகா கவிதை எழுதியிருப்பாரு. என்ன கவிதை யாரா சொல்லுங்களா மக்கள்? என்ன கவிதை எழுதியிருப்பாரு திருவள்ளுவர்? திருக்குறள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? தமிழர்கள் தானே எல்லாருமே. யாராரு வீட்டுல திருக்குறள் இருக்குது? என் வீட்டுல 50 வகையான திருக்குறள் வச்சிருக்கேன். யார் வீட்டுல திருக்குறள் இருக்கு சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. என் வீட்டுல திருக்குறள் ஐயா நான் சொல்றேன் ஐயா, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். செடிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிதளவு வயிற்றுக்கு ஈயப்படும். இது இயேசுநாதர் சொன்னதை திருவள்ளுவர் அப்படி எழுதியிருக்காரு. கரெக்டா சொல்லிட்டாரு. செடிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிதளவு வயிற்றுக்கு ஈயப்படும். அப்ப இந்த இங்க புரிஞ்சுக்கணும். நாம என்ன பண்றோம், காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்றேன், காலையில ஆகாரத்தை பிடிச்சிடுறோம். அப்ப செவிக்கணும் வாங்குறதே இல்லை. இதான் விஷயமே. அப்ப அவையார் அங்க இயேசுநாதர் சொல்றது அதான் கரெக்டா இருக்கு. இப்ப அந்த உணவு பழக்கம் அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? உணவு பழக்கத்தை விட்டுட்டாரு. அவரு கொண்டு வந்ததை பிரித்து கொடுக்க வேண்டும். நோன்பு இருந்து பிரிக்கிறாங்க. என்னதான் காலையில இருந்து சாயங்காலம் நோன்புக்கு போயிடுறாங்க. காலையில இருந்து அந்த பேசியே நோன்பு கொண்டு போயிடுறது. பேசி கொள்றாங்கிற மாதிரி பேசியே அவர் கொண்டு இருக்காரு. அப்படியே கொண்டு போறப்ப அந்த பசி எல்லாம் போயிடுச்சு. அப்ப நோன்பு இயற்கையா நோன்பு ஆயிடுச்சு. நண்ட நோன்பு இருந்ததுக்கு அப்புறம் உணவு சாப்பிட்டீங்கன்னா வயிறு சுருங்கி இயற்கையான உடம்புக்கு வந்துடுது. அப்ப கொஞ்சமா சாப்பிட்டா போதும். அதைதான் வளராரு திருவள்ளுவர் சொல்ற, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் நடத்திட்டு போயிட்டார். புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண உணவு நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண உணவு நீங்க சாப்பிடுறீங்க, அது உடலை விட்டு வெளியே போறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டீங்களா? உடலை விட்டு நீங்குவதற்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? சயின்டிபிக்கலாம். நீங்க இட்லி சாப்பிடுங்க, பூரி சாப்பிடுங்க, பொங்கல் சாப்பிடுங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்க காலையில ஒரு 8 இட்லி சாப்பிடுறீங்க இல்லையா? அது எத்தனை மணி நேரம் கழிச்சு வெளிக்கு போங்க சொல்லுங்க? 6-7 மணி நேரம். சயின்டிபிக்கலா அது 2.5 நாள் ஆகுது. சரி, அப்புறம் சரி, ரைட், ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, ஆனா சயின்டிபிக்கலா என்ன சொல்றாங்க, அது கம்ப்ளீட்டா வெளியே ஆகுறது இல்லைங்க. இது வரை வேர்ல்டு ஃபேமஸ் கம்ப்ளீட்டா வெளியாகிறது இல்லையா? சரி, பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் கரெக்ட் தான். ஓரளவுக்கு எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் சயின்டிபிக்கலா பார்த்தோம்னா அது எந்தெந்த இடத்துல தேங்கு. இது வேர்ல்டு ஃபேமஸ் என்சைக்ளோபீடியா மெடிக்கல். இதை படிக்காம எந்த எம்பிபிஎஸ் டாக்டர் இதை படிக்காம வர முடியாது. தி நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் என்சைக்ளோபீடியா. இது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் வேல்யூம் 1 12 வேல்யூம் இருக்கு. இதை படிக்காம யாரும் வர முடியாது. அமெரிக்கால எந்த டாக்டரும், அமெரிக்கால அலோபதி டாக்டர் இதை படிக்காம யாரும் வர முடியாது. இந்த படிச்சுட்டு தான் வரணும். இந்தியாவிலும் படிச்சாங்க. வேல்யூம் 1 வேல்யூம் 2 எக்கச்சக்கமா இருக்கு. இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்றான்னா, இங்க ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கேன் பாருங்க. அவன் இந்த உணவனுடைய சிஸ்டத்தை போட்டிருக்கான். அந்த அலிமெண்டரி கனால், அதாவது டாக்டர் அர்னால்ட் சொல்றாரு இல்லையா, fertility does not depend directly and primarily upon food அப்படின்னு சொல்லி போடுது. இந்த அலிமெண்டரி கனால்ல the deposit and the alimentary canal, the poison slowly builds. அதாவது man does not die due to fasting. During fasting the poisons in the body, old memory, starch, fat, etc. get deposited on the alimentary canal. இந்த alimentary canal பத்தி எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, the passage of food, passageனா வழி, the passage of food through the alimentary canal. கீழே அந்த ஈரப்பை அப்படியே டைம் எல்லாம் போட்டிருக்கான். எத்தனை மணி நேரம் நிக்குது, எத்தனை மணி நேரம் கடைசியில பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் கடைசி எலிமினேட் ஆகுதுங்கிறான். ஒவ்வொரு இடத்துல தங்குது. ஈரப்பையில தங்குது, சிறுகுடல தங்குது, பெருங்குடல தங்குது, மலக்குடல தங்குது. இப்படி தங்கி கடைசியில 24 மணி நேரம் அப்படின்னு ஒரு தோராய கணக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு தோராயமாக 24 மணி நேரம் ஆகிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இது அலோபதி விஞ்ஞானம் சொல்லுது. அதெல்லாம் அந்த படமே போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்கான், பட் அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்ன முக்கியமான விஷயம், இந்த புத்தகத்துல இறப்பை என்பது தேவையற்றதுங்கிறான். இறப்பை என்பது முக்கியமான பண்டமே அல்லன்ட்டான். இறப்பை என்பது என்ன முக்கியமான பொருளே அல்லன்ட்டான். வழக்கறிஞர் பிரகாஷ்,
சொல்லுங்க சார். இந்த என்சிலைக்கோபீடியா என்ன சொல்லலாம் தெரியுங்களா? இறப்பையே தேவையில்லைங்கிறான். ஏதாவது சரிங்க. பிரச்சனை வந்தா இறப்பை வெட்டி எடுத்துடலாங்கிறான். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கங்க, வெட்டி எடுத்துடலாங்கிறான். விட்டு இருக்கலாம். வெட்டி எடுத்துட்டு சின்ன குழாய் கொடுக்குறான். இந்த சின்ன குடல் இருக்க சிறுகுடல், ஆமாங்க, அதே போதுமானது. நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு, இந்த புரியுதா? பேஜ் நான் அனுப்புறேன் உங்களுக்கு போட்டோ, இப்பவே அனுப்புறேன், கிளாஸ் இப்பவே அனுப்புறேன் உங்களுக்கு, சரியா? சரி. வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா ஐயா? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்றேன். வாட்ஸ்அப் பாரு, யாரு தயாளன் ஆந்திரால இருந்து வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா ஐயா இப்போ மெடிக்கல் இதுலயும் கூட இப்போ சாப்பாட்டு அளவை கம்மி பண்றதுக்கு இறப்பை அளவை வந்து ஆபரேஷன் பண்ணி சின்னது பண்றாங்கல்ல ஐயா சில பேர். வெரி குட் வெரி குட். அது பேர் கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி. கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரின்னு பேரு, கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி. அதாவது அது எப்படின்னா அந்த உணவு பாதை கீழே இறங்குது பாத்தீங்களா, அங்க முடிச்சு போட்டுறது, புடிச்சு கட்டி விட்டுறது. என்னது, புடிச்சு டைட் பண்ணிட்டு இறப்பையும் டைட் பண்றது, இறப்பையும் பூட்டுட்டு இங்கிருந்து சின்ன ஓட்டை போடுறாங்க. ஓட்டை போட்டு நேர சிறுகுடலை சேர்த்து ஸ்மால் இன்டென்ஷன்ல கணிச்சு கொடுத்துருவாங்க. இறப்பையே தேவையில்லைன்ட்டான். அவன் என்ன சொல்றான், வெல் மேட்ச்டு ஃபுட்டுங்கிறான், வெல் சீவ்டு அண்ட் வெல் மேட்ச்டு ஃபுட்டுங்கிறான். ஒரு ஸ்பூன் தான் கொடுக்கணுங்கிறான், ஒன்லி 1 ஸ்பூன். என்னது, ஒரு ஸ்பூன் தான். அதுக்கு மேல கொடுத்தா பர்டன் டோட்டல் அவுட் ஆயிருன்ட்டா, சாப்பிட்டே செத்தாடான்ட்டா. அவன் என்ன சொல்லி அதே சொல்லிட்டான். அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா ஆள் டெட் அவுட்றான்ட்டான் சொல்லிட்டான். Although stomach is not absolutely an essential organ. Although stomach is not absolute and essential organ. நிறைய சொல்லிட்டு வர்றான். அது இறப்பை என்பது அது எசென்சியல் ஆர்கனே கிடையாதுன்ட்டான். ஓங்க அடிக்கிறான். முக்கியமானது இல்லைன்னு என்சிலைக்கோபீடியா சொல்லுது. நாம என்ன பண்றோம் தெரியுமா, நாம கேஸ்ட்ரிக் ஜூஸை கண்ட்ரோல் பண்றோம், அவன் கேஸ்ட்ரிக் பைபாஸ் பண்றான். நாம கேஸ்ட்ரிக் ஜூஸவே கண்ட்ரோல் பண்ணிடுறோம், அடிப்படையாக கை வச்சிடறோம். என்னது, அங்கதான் கிங். நாம த கிங் மேக்கர். நாம நேச்சுரல் சயின்ஸ் இல்லவா, சர்ஜரியே பண்ண தேவையில்ல. அதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். எத்தனை லட்சம்? 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் நீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி சடனா நீங்க கேஸ்ட்ரிக் பைபாஸ் பண்ண என்ன தெரியுமா, ஒருத்தர் 100 கிலோ எடையில இருக்கான்னு வச்சுக்கீங்க. அப்ப என்ன, பப்பால் மாதிரி சதை தொங்க ஆரம்பிச்சு, அங்கங்க பப்பால் மாதிரி திரைச்சீல மாதிரி தொங்கும். எப்படி தொங்கும், ஸ்கிரீன் தொங்குது இல்ல, அந்த மாதிரி திடீர்னு நிறுத்தனுடைய அந்த கொழுப்பு வெளியே போகாம அங்கங்க பப்பால் அருவருப்பாக இருக்கு. கரெக்டா புரிஞ்சுட்டீங்க. இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் பயங்கரமா மென்டல் சப்ரைஸ், இன்னும் காம்ப்ளிகேஷன். மென்டல் சப்ரஸ் ஆகி யாரும் சூசைட் பண்ணிடுவான். அவன் சூசைட் பண்ணிடுவான். கடைசியில் எங்க போயிடுவான், சூசைடு, தற்கொலைக்கு போயிடுவான். எங்க போயிடுவான், தற்கொலை. உடம்பு விகாரமா மாறிடுங்க. உடம்பு என்னவா மாறிடும், கொடூர மூஞ்சியா மாறிடும். விகாரமா மென்டல் சஃபர் ஆயிரும். மென்டல், ஐயோ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப நம்ம சிஸ்டமேட்டிக்கா புரிஞ்சுக்கிட்டு, விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு, மரணத்தை வெல்வதற்காக எல்லா இது வந்து எவல்யூஷன் பேஸ். நீங்க கடவுள் படைச்சாருன்னு சொன்னா இந்த வகுப்பே தேவையில்லை. கடவுள் தான் மனுஷனை படைச்சாருன்னு சொன்னா இந்த வகுப்பே தேவையில்லை. இது இயற்கையிலிருந்து வந்திருக்கான்னு சொல்லும்போது இவ்வளவு லட்சக்கணக்கான எவிடன்ஸ் காட்ட வேண்டியது இருக்குது. எத்தனை எவிடன்ஸ்? லட்சக்கணக்கான எவிடன்ஸ். ஏன்னா இது சயின்ஸ் தப்பாக கூடாது. சயின்ஸ் என்ன ஆகக்கூடாது, தவறாக புரியப்படக்கூடாது. எங்க டேபிள் பூரா புத்தகம் தான் இருக்கு, மேசை மேல பூரா நீங்க கேட்கறதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டே இருப்பேன். இது எது காட்டுறேன் பாத்தியா? ஏன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து பழனிசாமி ஒரு டாக்டர் இருக்காரு. கோயம்புத்தூர்ல பழனிசாமி, அவர் தான் வந்து இந்த குடல் புற்றுநோய்க்கு வேர்ல்டு லெவல் ஃபேமஸ். அவர் தான் பழனிசாமி. கோயம்புத்தூருக்கு பழனிசாமி அந்த என்ன ஜெம் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், ஜெம்னு நினைக்கிறேன் இல்லையா, ஜெம் ஹாஸ்பிட்டல் என்னமோ எனக்கு பேர் மறந்து போச்சு. அவர் வேர்ல்டு ஃபேமஸ். இந்த கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி பண்றது, இறப்பை வெட்டி எடுக்கிறது. அது கீழே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டானா, இறப்பை முழுமையாகவோ அல்லது சிறிதளவு வெட்டி எடுத்தாலும் ஒன்றும் ஆகாதுன்ட்டான். முழுமையாக ஆல் ஆஃப் இட் ரிமூவ்டுங்கிறான். A part or all of it removed. A man can with full life-ங்கிறான். A man can live with full life. A part or all of it removed. இறப்பையை வந்து முழுமையாக வெட்டி எடுத்தாலும் சிறுமையாக எடுத்தாலும் மனிதன் சாக மாட்டான். ஏங்க, எதை வெட்டி எடுத்தாலும் மனுஷன் சாக மாட்டான். கோய், எது எடுத்தாலும் சாக மாட்டான். மூளை எடுத்தாதான் செத்து போயிடுவான்.
மூளை எடுத்தானா முடிஞ்சது கதை. மூளை எடுத்தானா முடிஞ்சது கதை. நீ கல்லில் எடுக்கலாம், கடையத்தை எடுக்கலாம், எதை வேணா வெட்டி கால் எடுக்கலாம், கை எடுக்கலாம், எதை வேணா எடுக்கலாம். மூளை எடுக்க சொல்லுங்களா பாக்கலாம். மூளை எடுத்தா என்ன ஆகும்? ஒருத்தர் மூளை இல்லாம வாழ முடியுமா? அவ்வளவுதான். மூளை கீழே மூளை கீழே பீனியல் இருக்கு. பீனியில அடிபட்டு அப்பவே ஆள் சேர்த்துருவான். இங்க ஒண்ணு இல்ல, நெற்றி போட்டுன்னு சொல்றாங்க. நெற்றி போட்டு, இந்த இடத்துல நெற்றி போட்டு. இந்த நெற்றி போட்டுல ஓய் ஒரு பஞ்ச் பண்ணுங்க, ஆல் டெட். என்னது? நேர பீனியில போய் அடிச்சிடும். எங்க போய் அடிக்கும்? சொல்றாங்க இல்லையா? அந்த பிரெயின் டெட் வந்து அது ஒரு டெட். நீ ஒண்ணு வேண்டாம், ஷார்ப்பா ஒரு ராட் எடுத்து நறுக்குன ஓய் பஞ்ச் பண்ண இந்த இடத்துல ஆள் அவுட்டுருவான். அது போய் வர்மாம்னு பேரு. வர்மா பஞ்சுன்னு பேரு. அடிச்சா முடிஞ்சது. என்னது? அதுக்கு பேர் நெற்றி பொட்டுன்னு பேரு. நெற்றி பொட்டு. என்னது? நெற்றி பொட்டு. அடிச்சு நேரம் அந்த பீனியல் போய் அட்டாக் பண்ணும். எங்க போய் உள்ளக்கு பீனியல் போய் அட்டாக் பண்ணும். பீனியனுங்கிறது தமிழ்ல மனோன்மணின்னு பேரு. மனோன்மணின்னு பேரு. அப்ப அந்த மனோன்மணிங்கிறதான் விஷயம். அது வர்மக்கலை வாங்கல. வர்மக்கலை இந்த தொடு வர்மம், திளர்த்த வர்மம் சொல்லுவாங்க. தொடு வர்மம், திளர்த்த வர்மம், பார்வை வர்மம், இப்படி பார்த்தாவே இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த திளர்த்த வர்மம், தொடு வர்மம், திளர்த்த வர்மம், பார்வை வர்மம். வர்மம் 8 இருக்கு. வர்மம் 8 இருக்கு. அந்த வர்மக்கலை நீங்க இந்த 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் வந்துச்சு. 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்தீங்களா? சூர்யா நடிச்ச படம். சூர்யா. 7ஆம் அறிவு. ஒரு கருப்பு குதிரை வருமே, கருப்பு குதிரை 7ஆம் அறிவு பாத்தீங்களா? ஆமாங்கய்யா, ஆமா. 7ஆம் அறிவு படம் பாத்தீங்களா? அவன் பேரு ஒரு முனிவர் தானே வருவார். என்ன முனிவர்? காஞ்சிபுரத்தை சேர்ந்த என்ன முனிவர்? அந்த யோகி. அந்த யோகி படம், யோகி கேரக்டர் தான் அது. போதி தர்மனா? அவரு போதி தர்மர் எங்க இருந்து போனவர் தெரியுமா? தமிழ்நாட்டுல இருந்து போனவர் தான் போதி தர்மர். புரியுதுங்களா? அவரு போதி தர்மர் தமிழ் காஞ்சிபுரத்துல இருந்து போனவர் தான். அவர் அங்க போய் அவர் பெரிய தெய்வம் ஆயிட்டார், கடவுள் ஆயிட்டார். அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? தண்ணீரும் பச்சளை, தண்ணீரும் கீரைச்சாறு கொடுத்து குணமாக்கிட்டார். என்னது? தண்ணீரும் கீரைச்சாறு தான். ஒண்ணுமே கிடையாது. தண்ணீரும் பச்சைங்கிற கீரைச்சாறு. கீரைச்சாறு காய் சாறு தான். இப்ப நான் காய் சாப்பிட சொல்றேன், அவர் கீரை சாப்பிட சொல்ல சரியா போச்சு. அவ்வளவுதான். அவர் மலையில இப்ப நான் அதைத்தான் நானும் சொல்றேன். சாறு குடலை சுத்தம் பண்ணிடு, தண்ணீர் எல்லாத்தையும் தண்ணீர் குடலையும் சுத்தம் பண்ணிடு, ரத்தத்தையும் சுத்தம் பண்ணிடும். கீரை சாறு என்ன பண்ணணும்னா எல்லா குடலை சுத்தம் பண்ணிடும். கீரை சாறு குடலை சுத்தம் பண்ணும். தண்ணி வந்து குடலையும் சுத்தம் பண்ணு, ரத்தத்தையும் சுத்தம் பண்ணு, எல்லாத்தையும் சுத்தம் பண்றது தண்ணி, குடலை சுத்தம் பண்றது கீரை. இதைத்தான் நம்ம பேசியிருக்கோம். இது நீ சுத்தம் பண்ண தெரிஞ்சுட்டீங்கன்னா உணவினால் உங்களுக்கு மரணமே வராது. இந்த பசி தாகம் கட்டுப்படி ஆயிருது. ஏன்னா இறப்பையே வேண்டாம்னு சொல்லும் போது நீங்க பேச பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு போறலாம் இல்லையா? சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது, நான் சொல்லல. ஆனா நான் சரி இப்போ இறப்பை வெட்டி எடுத்து இனியத்துக்கு வந்து இறப்பை வெட்டி எடுத்தாச்சு. நான் வந்து சரி நான் சாக மாட்டேன். ஆனா எனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்து என்ன பண்ணுவேன்? இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப என்ன இறப்பை வெட்டி எடுத்தாச்சு, ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடணுங்கிறேன். எனக்கு மென்டல் அவுட் ஆயிரும். நான் வயிறு நிறைய சாப்பிடுமா? திருப்தியே சாப்பிட முடியுமா? இப்ப நான் திருப்தியே சாப்பிடணும்னு நினைக்கிறேன், முடியுமா? இன்னொரு பிறவிதான் எடுத்துட்டு வரணும். அப்ப இது தேவையா? என்னது? இல்ல என்ன சொன்னீங்களா சொல்லுங்க. திரவ உணவா எடுத்துக்கணும். அது எப்படி எடுக்க முடியும்? இறப்பையே கிடையாது, எப்படி எடுக்க முடியும்? அங்க பையே கிடையாது. என்னது? இறப்பையே கிடையாது. அப்ப இறப்பையே இருப்பாங்க. எங்க நிக்கிறதுக்கு இடம் வேணும் இல்ல? அது வெறும் குழாய் தானே. அப்போ எல்லாமே சாப்பிடணும்னாக்கா அதனுடைய இது வாசனை, அதனுடைய வாசனை அதை நுகர்ந்தா போறோம். யாரும் சாப்பிட்ட மாதிரி திருப்தி ஆயிடும். அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் நீங்க சொல்லி நீங்க அறிவியல் புரிஞ்சு காட்டி நீங்க பேசுறீங்க. புரியாத சொல்லி பாரு. நீங்க அறிவியல் புரிஞ்சிருச்சு, நீங்க பயிற்சி பண்றீங்க, அறிவியல் புரிஞ்சு காட்டி பேசுறீங்க. ஆனால் தண்ணி கூட குடிச்சாலும் நிக்காது. இறப்பே இல்லாத பொழுது இங்க பேக்கே கிடையாது, ஸ்டாக்கே கிடையாது, ஸ்டோரே கிடையாது. ஸ்டோர் ஆனா தானே ஸ்டோர் பண்ணவே முடியாது. என்னது? ஸ்டோரேஜே கிடையாது. யாருக்கும் புரியுது? மென்டலி அஃபர் ஆகுவாங்க அந்த அம்மா. மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்ப சூசைடு தான். மென்டல் சஃபரர்ஸ்னு வச்சுக்கங்க. சாப்பிட முடியல, சில பேர் சொல்லுவாங்க 90 வயசு ஆச்சு சாப்பிட முடியல, மாத்திரை கொடுங்க டாக்டர் போறவங்க பைத்தியர் நிறைய இருக்காங்க.
90 வயசு ஆயிடுச்சு, பல்லு போச்சு, சாக போற கிழவை, எனக்கு சாப்பிடவே முடியலையேம்பா. எப்படிடா சாப்பிட முடியும்னாலும் அவன் போய் வைத்தியம் பார்க்க போறான். எத்தனை வயசு? 90 வயசு. நாளைக்கு சாக போறவன் நாளைக்கு சாக போறவனுக்கு பிரியாணி கேட்கறான். நாளைக்கு சாப்பிட போறவனுக்கு பிரியாணி. பல்லு போச்சு, ஒண்ணும் கிடையாது, ஜீரணமான வேலை செய்யுது, வெளிக்கு போய் 10 நாள் இருக்கு, ஒண்ணுக்கு போய் 10 நாள் இருக்கு. அவன் 90 வயசு கிழவை பிரியாணி தின்னு இருக்கான். அப்புறம் இந்த எப்படி இருக்கும் அந்த மன வெறி? என்னது மன வெறி? என்ன வெறி? மனவெறி. ஏன்னா அவனுக்கு மனதை திருப்ப தெரியல. மனம் 5 அப்படிதான் முடிச்சுக்கலாம். இப்ப மனம் 5 என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்திங்க, செயல்படுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். கடைசி கேள்வி, யாராவது ஒரு கேள்வி கேட்டு முடிங்க. இந்த கேள்விக்கு நாளைக்கு விட சொல்லலாம். ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க யாராவது. இவரே ராம்குமார், ஏதாவது கேள்வி இருக்கா? ஐயா, மனம் 5 சொல்றீங்களா? அது எத்தனை 5 என்னென்ன மனம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு பேசுவோம். மனம் 5 பதஞ்சலி இருக்கிறது படிங்க. இந்த புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை புத்தகம் இருக்கு இல்லையா? இந்த புத்தகம் எல்லாம் இருக்கா? எல்லாத்திட்டும் இருக்குதா? இந்த புத்தகம் யாராவது இல்லைன்னா வாங்கிக்கோங்க. கூரியர்ல வாங்கிக்க. 350 ரூபா கூரியர். 350. இந்த புத்தகம் 350 ரூபா கூரியர் செலவு. 350 ரூபா புத்தகம் 250, கூரியர் 100 ரூபா. 350 ரூபா அனுப்பிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு. அமேசான்ல கிடைக்குது. நான் அமேசான்ல வாங்கினேன்னா 1000 ரூபா, என்கிட்ட வாங்கினா 350. அவ்வளவுதான் விஷயமே. வச்சிடலாமா? நன்றி.